والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, விருதுநகர் மாவட்ட ஜமாத்துல் உலமா, சிறுவில்லிபுத்தூர் வட்டார ஜமாத்துல் உலமா மற்றும் மகாராஜபுரம் வஜினத் இஹ்சானுல் உலமா, மகாராஜபுரம் தாருஸ்ஸலாம் ட்ரஸ்ட் ஆகியவை இணைந்து நடத்துகின்ற இந்த உலமா பயிலரங்க நிகழ்வில் தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ஹசரத் அவர்களே, கராத்து, கீதம், வரவேற்புரை, வாழ்த்துறை, இன்னும் பல்வேறு கீதம் இவ்வாறாக தன்னுடைய பங்களிப்பை இந்த நிகழ்விலே தந்திருக்கக்கூடிய சிந்தியக்கூடிய உலமாக்களே, எனக்கு முன்னர் ஒரு தரமான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அந்த சகோதரர் இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக தன் வாழ்வினுடைய முக்கியமான பகுதிகளை பல்வேறு சோதனைகளுக்கு இடையிலும் தாங்கி தந்து கொண்டிருப்பவர் அன்பு சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் இம்மை ஹசரத் அவர்களே, சங்கைக்குரிய உலமாக்கள் மக்களே, சகோதரர்களே, சமகால சவால்களும் ஆலிம்கள் எதிர்கொள்ள வேண்டிய விதங்களும் என்ற தலைப்பிலே சில தகவல்களை நமக்கிடையே நாம் இப்போது பரிமாறிக்கொள்கிறோம். இது ஒரு பயான் நிகழ்ச்சியை போல நீங்கள் கருதிவிட வேண்டாம். இது ஒரு யதார்த்த நிகழ்வுகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வைக்கப்படுகிறோம், நமக்கு அது எப்படி சொல்லப்படுகிறது, ஆனால் அதை நாம் எப்படி புரிந்து கொண்டால் சரியாக இருக்கும் என்கின்ற ஒரு பார்வையை தருவதுதான் இந்த கலந்துரையாடலுடைய நோக்கம் என்று நான் நினைக்கிறேன். உமரி அவர்கள் தன்னுடைய உரையிலே சைக்காலஜிக்கல் அட்டாக்கை பற்றி சொன்னார்கள். அது இன்றளவும் தொடர்பு கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இங்கே முஸ்லிம்கள் அவர்களுக்கு எதிர்காலம்னு ஒன்று இல்லவே இல்லை, இஸ்லாத்தை கொஞ்ச நாளில் அழிச்சிருவான் என்பது மாதிரியான ஒரு அச்சுறுத்தக்கூடிய தகவல்கள் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை நாம் நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் செய்கிறார்கள். நீங்க இதெல்லாம் நம்பிடுங்க, அப்பதான் நீங்க சீக்கிரம் சாகுவீங்க. இந்த தவளை கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தவளை நெய்யிலே இதிலே போட்டாலும் ஹிட்லர் கதைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தவளை நல்லா அதை அடிச்சு அதை உறைஞ்சி போனோடனே திரும்ப அது மேலே வந்துருச்சுன்னு ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளை நீங்கள் செத்து போயிடுவீங்க, இஸ்லாத்தை உங்களால் கடைப்பிடிக்க முடியாது, நீங்கள் கொஞ்ச நாளில் அழிக்கிற போறீங்க, இஸ்லாத்தினுடைய எந்த அளவுக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியில் வர்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழக்கூடிய காலம் கொஞ்சம் நீட்டித்து கொடுக்கப்படலாம் உங்களுக்கு. நீங்கள் வாழ்வதும் நீங்கள் சாவதும் எங்கள் கையில் தான் இருக்கு. இஸ்லாத்தை நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு வெளியே வருகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் 10 வருஷமோ 15 வருஷமோ நீங்கள் வாழ்றதுக்கு உங்களுக்கு அவகாசம் தரப்படும் என்பது மாதிரியான காட்சிகளை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் யதார்த்தம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இயக்கம் தொடங்கியவர்கள் அந்த கனவிலே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அதான் உண்மை. அதற்கு நிறைய சில மேற்கோள்களை நாம பார்க்க முடியும். நிறைய மேற்கோள்கள் இருக்கின்றன, நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. நாம அவநம்பிக்கை அடைய தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு நான் சில அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு நேரம் அனுமதிக்கும் வரையிலும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த கோவிட் பாருங்க, முதலாக இது யாரால் வந்ததுன்னு சொன்னாங்க? இந்தியாவுக்கு யாரால் வந்ததுன்னு சொன்னாங்க? அப்பாவி பாவம், அவங்க அறையா சுமந்துட்டு வருவாங்க, அவங்க அதை சுமக்கிற ஆட்கள்லாம் கிருமிகளை சுமந்துட்டு வரக்கூடியவர்கள்லாம் கிடையாது. அது வேற. அவர்கள் இந்திய
இந்தியாவிலே கொரோனாவை பரப்பி விட்டார்கள். திரும்ப 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 சொல்லிக் கொண்டே இருந்தார். அவர்களுடைய நடவடிக்கைகளும் கொஞ்சம் மறைமுகமாகவே இருந்ததுனால எந்த ஜமாத்து எங்க போச்சு என்ன வந்துச்சு, ஒரு உளவுத்துறை ஹையர் அஃபீஷியல் ஒருத்தர் சொல்லும் போதுதான் எனக்கே தெரியும் அதுல மஸ்தூரா ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்குன்னு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஸ்தூரானா சித்து திரை போட்டு மறைக்கிறது ஜமாத்துன்னு. மஸ்தூரா ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்குன்னு எனக்கு உலகத்துல பேர சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். அவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். என்ன சார் இப்படி மஸ்தூரா ஜமாத்து என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்கிற. அப்போ அங்க உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது நாங்கள் ஜமாத்துல ஆபீஸ்ல ஒரு மசூரா வச்சிருந்தோம். எங்கெந்த ஜமாத்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்க பாவா, தயவு செய்து கவர்மெண்ட் கிட்ட நம்ம அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டா அவங்கள கை வைக்காம இருப்பாங்க, என்ன அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, கண்ணியமா நடத்திக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு சொல்லும் போதும் அவங்களாலையும் சொல்ல முடியல. மஸ்தூரா ஜமாத்து எங்க இருக்கு? மஸ்தூரானா பெண்கள் ஜமாத்து தான், திரை போட்டு மூடி இருக்காங்க இல்லையா, அதுதான் அது. அவன் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். மஸ்தூரானா நம்மள மாதிரி யாரோ ரசத்துக்கு கேட்டுப்பாங்க போல தெரியுது, திரை போட்டு மறைக்கிற ஜமாத்துன்னு வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். ஆக்சுவலா அது பெண்கள் ஜமாத்துங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். சென்னையில வந்து இது இப்படி தப்லீக் ஜமாத்து தான் கோவிட பரப்புறது இந்தியாவுல என்று திரும்ப திரும்ப சொல்லி அவங்கள வேட்டையாடுறாங்க. டெல்லி நிசாமுத்தீன்ல ராத்திரி 12 மணிக்கு வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் வந்து கதவை போட்டி சாவி எடுத்துட்டு போறாரு. அஜித் டோவல் யாருன்னு சொன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், மோடிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர். டைரக்ட் அவரே வந்து பூட்டி சாவி எடுத்துட்டு போறாரு. கேமரால பதிவே இருக்கு. இதன் மூலமா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த நாட்டினுடைய செக்யூரிட்டிக்கு இவங்க பெரிய திட்டனா இருக்காங்க, அச்சுறுத்தலா இருக்காங்க அப்படின்னு மீடியாக்களை திரும்ப திரும்ப சொல்லி நம்ப வச்சுட்டாங்க. நம்ம ஊர்ல தினமும் ஒரு சேலை கட்டி வரக்கூடிய அந்த அம்மா யாரு, பீலா விடுவாங்க, அந்த அம்மா வந்து சிங்கிள் சோர்ஸ் என்ன அர்த்தம்? ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் இது பரவுது, ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் இது பரவுதுன்னு நிசாமுதீனை புரிய வச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதை விட்டுருவோம். இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் பெஞ்ச், நம்ம மதுரை பெஞ்சில் ஒரு வழக்கு, இதே மாதிரி மும்பை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு, தப்லீக் ஜமாத் மேல பழி சுமத்துறது தவறு, அவங்கள கைது பண்ணது தவறுன்னு 2 வழக்குகள் முஸ்லீம்கள் போடுறாங்க. மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த பெஞ்சில் வந்து என்ன அந்த வழக்குல என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு சொன்னா, அவங்கள விசாவுடைய விதிகளை அவங்க மீறி இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து சுற்றுலா விசாவில் வந்துட்டு மத பணிகளில் ஈடுபட்டது தவறு. அதனால அவங்க விசாவுடைய விதிமுறைகளை அவங்க மீறிட்டாங்க. எனவே அவங்கள கைது பண்ணது தவறு கிடையாது. ஆனால் அவங்க வந்து என்ன பண்றீங்க, உடனடியாக அவங்கள வந்து ஊர்களுக்கு அப்புறப்படுத்திருக்கணும் ஆட்சின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் அப்படி போயிடுது. மும்பை உயர் நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுன்னு சொன்னா, நல்லா கேளுங்க, அவங்க விசாவினுடைய விதிமுறைகளை மீறவே இல்லை. விசா என்ன கேட்டகரியில், அவங்க விசால என்ன கேட்டகரி விசால அவங்க வந்திருக்காங்க இந்தியாவுக்குள்ளன்னா, இந்தியாவுடைய கலாச்சாரத்தையும் இந்தியாவுடைய பண்பாட்டையும் இந்தியாவுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் ட்ரெஸ் கோடுகளையும் பற்றி அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோங்கிறது தான் அவங்களுடைய விசா கேட்டகரி. அப்போ கவர்மெண்ட் லாயர் என்ன கேட்கிறாரு, உனக்கு எதுக்கு டில்லி மர்கஸ்ல உனக்கு என்ன வேலை? நீ பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கத்தானே வந்த, டில்லி மர்கஸ்ல உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு முஸ்லீம்கள் தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு, அங்கேயும் ஒரு பண்பாடு இருக்குல்ல, எல்லாரும் ஒன்னா ஊடி உட்காந்து சாப்பிடுறாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, அது ஒரு பண்பாடு தானே, அதை தெரிஞ்சுக்க அங்க போகக்கூடாதான்னு கேட்குறாங்க. அது அடிபட்டு போச்சு. சரி, அப்போ எதுக்கு நீங்க வந்து மகாராஷ்டிராவில் ஒரு பள்ளிவாசல வந்து தங்கி இருந்தீங்க, பரப்புறது தானே உங்களுடைய நோக்கம்னு கேட்கும்போது, ஆமா நீங்க மறுக்க நைட்டோட நைட்டா பூட்டி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டீங்க, நாங்க கிடைக்கிற பஸ் போக்குவரத்து எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டீங்க, கிடைக்கிற வாகனத்தை பிடிச்சி நாங்க என்ன பண்றோம், ஃப்ளைட்டை நிப்பாட்டிட்டீங்க, எங்க நாட்டுக்கு திரும்ப போக முடியாது. நாங்க மகாராஷ்டிராவுக்கு வந்துட்டோம். மகாராஷ்டிராவுக்கு வந்தப்போ எஸ்பி லெவல்ல உள்ள அபிஷியல்ஸ்கிட்ட தகவல் சொல்லிட்டு தான் நாங்க மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குள்ள வந்திருக்கோம். அப்படி சொல்லணும் நீங்கள் கட்டாயமும் கிடையாது. இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு தான் விசா தேவையே தவிர, இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மகாராஷ்டிராவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் தனியா, மெட்ராஸுக்கு தனியா இன்ஃபார்ம் பண்ணணும், கேரளாவுக்கு தனியா இன்ஃபார்ம் பண்ணணும் விசாவில் சொல்லப்படவே இல்லை.
இருந்தாலும் நாங்கள் எஸ்பி லெவல் அஃபீஷியலுக்கு தகவல் சொல்லிட்டு தான் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போகிறோம், அந்த மாவட்டத்துக்குள்ளே போகிறோம். பள்ளிவாசலில் ஏன் தங்க எல்லா எந்த லாட்சிலையும் எங்களுக்கு தங்க இடம் கொடுக்கல. நாங்கள் பிளாட்ஃபார்மில் தங்கினா போலீஸ் எங்களை விரட்டுது, பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால நாங்கள் எங்களுக்கு அடைக்கலம் தந்த பள்ளிவாசலில் நாங்கள் தங்குறோம். பள்ளிவாசல் என்பது என்னது, நான் அபயம் தேடி வரக்கூடியவருக்கு அடைக்கலம் தர்றதுக்காகத்தான் மத நிறுவனங்களை அந்த காலத்தில் இந்தியாவுடைய கல்ச்சரில் கொடுத்து வந்துருக்காங்க. யாராவது கொண்டாடி கூட சண்டை போட்டு அந்த காலத்தில் போயிட்டாங்கன்னா எங்கே போய் தேடுவாங்கன்னா கோயில் சத்திரத்தில் போய் தேடுவாங்க, இல்லைன்னா பள்ளிவாசலில் போய் தேடுவாங்க. ஸோ அடைக்கலம் தரக்கூடிய இடம், அதனால நான் அங்கே போய் தங்கணும்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் போகுது. கடைசியா அவங்க விசா விதிமுறைகளை மீறவும் இல்லை, அவங்க அரெஸ்ட் பண்ணது தப்பு, அவங்களோட சொந்த ஊருக்கு தான் அவங்கள திருப்பி அனுப்பியிருக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கண்டம் பண்ணி கண்டித்து மகாராஷ்டிரா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. நான் அதை பற்றி ஒரு லைவே போட்டிருக்கேன், ஒரு 40-45 நிமிஷம் அப்போவே போட்டிருக்கேன். அந்த டைமில் ஜட்ஜ்மெண்ட்டை விலாவாரியாக எடுத்து சொல்லி எதுக்கு உங்களுக்கு சொல்கிறோம்னா, ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த மீடியாக்கள் டைம்ஸ் நவுல ஆரம்பித்து, அது மாதிரி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ஒரு நாளைக்கு 5 நியூஸ் போட்டிருக்கான் தவிர ஜமாத்துக்கு எதிராக. ஒரு நாளைக்கு 5 நியூஸ் அது இருக்கு, அது கணக்கில் எடுத்திருக்காங்க. 5000 நியூஸ் போட்டிருக்காங்க மொத்தத்தில். அப்போ இப்படி மீடியாக்களில் வலிந்து வலிந்து பிரச்சாரம் செய்து மற்ற சமுதாயத்து மக்களை நம்ப வச்சாங்க. அதில் யார் தான் வெற்றி பெற்றா? கடைசியில் யார் தான் வெற்றி பெற்றா? வெற்றி பெற்றோம், சிறுமி தான் வெற்றி பெற்றோம். ஆனால் வெற்றி பெற்றதை நமக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டோம். இந்த தீர்மானம் போட்டு மினிட் புக்கிலே வச்சுக்கோங்கள, அந்த மாதிரி நமக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டோம். வெளியில் அதை சொல்றது இல்லை. வெற்றி பெற்றதை வெளியில் சொன்னால் எஜ்லாஸுக்கு பங்கமாக போயிடும், எல்லாம் சொர்க்கத்தை தரமாட்டான்னு நம்மளே நினைச்சுக்கிட்டோம். வெற்றி பெற்றதையும் சொல்ல வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இது ஒரு உதாரணம். அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னால் போயிடும். சிஏ என்ஆர்சி என்பிஆர் இருக்குது. அது வந்து உலக நாடுகளில் எங்கெல்லாம் நம்ம அந்த கேம்புகளில் டீடென்ஷன் கேம்புகளில் முஸ்லீம்களை எப்படி எப்படிலாம் அடைச்சி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்து தான் அந்த ஸ்கீமே கொண்டு வந்தாங்க. டீடென்ஷன் கேம்ப் வந்து எப்படி இருக்கணும், சைனாவில் வந்து உய்கூரில் எப்படி அவன் கேம்ப் கட்டியிருக்கான், பர்மாவில் வந்து எப்படி பர்மிய முஸ்லீம்களை வந்து கேம்பில் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க, பாலஸ்தீனத்தில் வந்து எப்படி காசா பகுதியில் வந்து வாட்டர் சப்ளை நிப்பாட்டி மருந்து சப்ளை நிப்பாட்டி ட்ரைனேஜ் கொடுக்காம அழுக்கு தண்ணி இந்த ட்ரைனேஜுக்கு வந்து இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் சேர்ந்து புழு காய்ச்சல்லாம் பரவி இயல்பாக அந்த மக்கள் சாவட்டும். ஊசி போட்டு பண்ணால் தானே கேஸ் ஆகும், கொசு கடிச்சு சேர்த்தா கேஸ் ஆகாது இல்லை. ஸோ இப்படி எல்லாம் சர்வே பண்ணி தான் அந்த சிஏ என்ஆர்சி என்பிஆர் கொண்டு வர்றாங்க. சரியா? அப்புறமா என்னாச்சு? இன்னைக்கு சிஏ என்ஆர்சி என்பிஆர் நடைமுறையில் இருக்கா? இல்லை. ஏன் நடைமுறையில் இல்லை? சர்வதேச அளவில் இது கவலைப்படுத்தியிருக்காங்க முஸ்லீம்கள். இந்தியாவில் எப்படி ஒரு கொடுமை நடக்குது, சர்வதேச அளவில் பிராணாயுபு இந்த மாதிரியான ஆட்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வந்து வாஷிங்டன் போஸ்ட் இதில் வந்து சென்ட்ரல் பேஜ் ஆர்டிக்கல்லாம் எழுதி அது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இன்னைக்கு வந்து அவன் தன்னைத்தானே திருப்தி படுத்திக்கிறதுக்காக அஸ்ஸாமில் பார்டர் ஸ்டேட் இருக்கு பாருங்க, அந்த வங்காளதேசத்தினுடைய பார்டர் ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, வங்காளதேசத்துக்கு இந்தியாவுக்குமான பார்டரில் இருக்கக்கூடிய பார்டர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்கள், அந்த மாவட்டங்களில் மட்டும் ஒரு 3-4 மாவட்டங்களில் மட்டும் ஒரு கேம்பை கட்டி வச்சு நாங்கள் சிஏ அமல்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு அவன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான். அதுவும் அட்டர் ஃபிளாப். எது? சிஏ என்ஆர்சியையும் அவன் நடைமுறைப்படுத்தி நம்மளையெல்லாம் எங்கே அனுப்பிடணும், கேம்புக்கு அனுப்பி நம்மளையெல்லாம் சொத்து சுகங்களையெல்லாம் சூறையாடி இருக்குங்கிறது உங்களுடைய திட்டமாக இருந்தது. நடந்ததா? நடக்கல. அவன் எதிர்பார்த்தது எரிசையில் நடக்கல. அது மாதிரி வந்து காஷ்மீரில் வந்து 360வது அந்த ஸ்பெஷல் ஆக்டை வந்து தூக்குனது இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா திரும்ப கொண்டு வரலாமான்னு யோசனை பண்ணிட்டு. அதுக்கு நான் அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால. அங்கே எதனால திரும்ப கொண்டு வரலாமான்னு யோசனை பண்ணுறாங்க. விட்டா போதுன்னு அழுதுருவான் போல் இருக்கு. காஷ்மீர் உள்ள தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணதெல்லாம் தப்புப்பா, எங்களை மன்னிச்சுக்கோங்க. யாரு? அந்த பெரிய தாடியும் சின்ன தாடியும் விட்டா அழுதுருவான் போல் தெரியுது. அதாவது எதுக்கு நான் சொல்றேன்னா, நமக்கு சொல்லப்படக்கூடிய நீங்கள் நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேற, யதார்த்தத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. யதார்த்தத்தில் நாம தோல்வி முகத்தில் எல்லாம்
யதார்த்தத்தில் நாம் எப்படி தான் இருக்கிறோம்? வெற்றி முகத்தில் தான் இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, அல்லாஹ் சொல்ற மாதிரி நீ என்ன நோக்கி ஒரு எட்டு எடுத்து வச்சா நான் உங்களை நோக்கி என்ன செய்யறேன்? ஹர்வலன், விரைந்து ஓடி வருகிறேன்னு சொல்றாங்க இல்லையா? நாம் எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் இதை நாம் வந்து பார்க்க முடியும். இப்படி வந்து நாம நிறைய இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்க முடியும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பெகாசஸ்ன்னு ஒரு ஸ்பை வேற வச்சு உழவு பார்த்தாங்கல்ல. நீ நல்லா பாருங்க, உலகத்தில் 50,000 பேர் உழவு பார்த்துருக்காங்க. வந்த தகவல் படி உலகம் முழுக்க 50,000 பேரை உழவு பார்த்துருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளும் வாங்கியிருக்கான், சவுதியும் வாங்கியிருக்கான், அந்த ஸ்பை வேற இந்தியாவும் வாங்கியிருக்கான். இந்தியாவில் வந்து 300 பேரை உழவு பார்த்துருக்காங்க. உழவு பார்க்கப்பட்டவருடைய லிஸ்ட்டில் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது, ஒரு முஸ்லீம் தலைவர் கூட கிடையாது. ஏன்னா அவனுக்கே தெரியும், பெரிய தாடிக்கும் சின்ன தாடிக்கும் தெரியும், முஸ்லீம்களால் அந்த நாட்டுக்கு ஆபத்து இல்லைன்னு தெரியும். ஆபத்துன்னு அவன் சொல்றது பொய்ன்னு அவனுக்கும் தெரியும். பொய்யத்தான் சொல்லி திரும்ப திரும்ப நம்ப வைக்கிறாங்க. உண்மையிலேயே முஸ்லீம்களால நாட்டுக்கு ஆபத்து இருந்தால் அந்த 300 பேர்ல பாதிக்கு பாதியாக முஸ்லீம் ஆட்கள் இருக்கணும்ல. நம்மள உழவு பார்க்கவே விரும்பலங்க. ஏன் உழவு பார்க்கணும்னு நினைக்கல? இது சரக்கு இல்லை, இது உப்புச்சப்பில்லாத பண்டா, இது குப்பையெல்லாம் போட ஒரு காசு ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால நம்ம பக்கம் திரும்பியே பார்க்கல. ஸோ இது நெகட்டிவா. பாசிட்டிவா சொல்றதா இருந்தா இவனால நாட்டுக்கு ஆபத்து இல்லை, இவங்களால நம்ம 2 பேருக்கு பெரிய தாடிக்கு ஆபத்து இல்லை, சின்ன தாடிக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு 2 தாடி நினைக்கிறதுனால நம்மள கண்டுக்கிடாம பண்றாங்க. இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இதை நாம வந்து மற்ற சமுதாயத்து மக்களுக்கு நாம தான் சொல்லணும். ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிடாமலே இருக்கோங்கிறது தான் பிரச்சனை. நான் வந்து விவேகானந்தரை பத்தி ஒரு சின்ன ஒரு கிளிப் இங்கே ஒன்று ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வர்ற மாதிரி. அதில் என்னண்டா, என்கிட்ட ஒரு சின்ன தவறு உண்டு. அதில் சொல்லும்போது கொஞ்சம் காமெடியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன், விவேகானந்தர் ஒரு நல்ல ஆள், நல்ல சாமின்னு சொல்லியிருக்கணுமா, நல்ல சாமியாருன்னு சொல்லியிருக்கணுமா, நல்ல ஆள் என்ன அப்படின்னு சொல்கிறது. இப்படியெல்லாம் சில வார்த்தைகளை இப்போ சாதாரணமான நடைமுறை தமிழில் சொல்ல, அது வந்து ஆக்சுவலாக அப்படின்னு சொன்னால் லண்டனில் பேசுறது. லண்டனில் உள்ள மக்களுக்கு தூய தமிழில் அப்படிலாம் பேசுனா அவனே தமிழை விட்டு பிரிஞ்சு போய் இங்கிலீஷில் கலந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவன போய் தூய தமிழில் பேசுனா என்னத்தை புரிய போகுது. நான் இந்த மாதிரி கலவைக்கிற சாதாரணமான தமிழில் பேசுகிறேன். எடுத்து போடும்போது எனக்கு வந்த திட்டு, என்னை திட்டு பண்ணி படத்தை அனுப்புறது, செருப்பு படத்தை அனுப்புகிறான், என்னைய செருப்பு அடிக்கணுமா, செருப்பு படத்தை அனுப்புறது, பன்றி படத்தை அனுப்புறது, இப்படி எல்லாம் திட்டுறே. அப்படி அசிங்கமா எல்லாம் உள்ள போய் பார்த்தோம்னா யாருன்னு பார்த்தா எல்லா ப்ரொஃபைல லாக் பண்ணி வச்சிருக்கான். என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு தைரியம் இல்லை, ஒருத்தனுக்கு எனக்கு சொந்த மூஞ்சியை காட்டுறதுக்கு தைரியம் கிடையாது. இன்னும் நான் இதுல கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம், அதை சொல்றது தான் நான் இந்த பாயிண்ட சொல்றேன். அதில் நான் கண்டுபிடிச்ச ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அவர்கள் நீங்கள் பயங்கரவாதிகள்டா, உங்கள்கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படி இப்படின்னு போட்டுருக்கான். இப்போ நான் அதுக்கு பதில் சொல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் இருக்க முடியல. நான் என்ன பண்ணுறேன், விஸ்வ இந்து பரிஷத்தும் RSS துப்பாக்கி பயிற்சி எடுக்கிற போட்டாக்கெல்லாம் எடுத்து போட்டு, இவங்கள்லாம் யாரு, பொம்பளை பிள்ளைங்களுக்கே பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்து போடும்போது, ஆமாம் அவனும் சங்கி நீனும் சங்கிங்கிறான். இப்போ என்னடா அது, அவனையும் திட்டுறாங்க. நம்மளுக்கு பேர் பச்சை சங்கியான், அவனுக்கு பேரு காவி சங்கியம். அவன் காவி சங்கி, நீ பச்சை சங்கி. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்க அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் ஒரு குரூப்பு சைலண்டா வேலை பார்த்துட்டு இருக்கு. அது என்ன குரூப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழிஸ்டுகள். அதாவது தமிழை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள். பெரியார் படத்தை போட்டிருப்பான், அம்பேத்கர் படத்தை போட்டிருப்பான், ஆனா இஸ்லாத்துக்கு எதிராக பேசுவான், இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துதுன்னு பேசுவான். அதுல கம்யூனிஸ்டுகளுக்கு பெரிய பங்கு இருக்கு. பெரியார் படத்தை வச்சிருப்பான், அம்பேத்கர் படத்தை வச்சிருப்பான், நீங்க பெண்களை வந்து அடிமைப்படுத்துறீங்க, நீங்க வந்து பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறீங்க, இஸ்லாத்துல அடிமைத்தனம் இருக்குது அப்படி இப்படின்னு பேசுவான். கிளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் இருக்கு, இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அந்த ஆப். அதுல பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை இவன் தான் ரொம்ப விமர்சிக்கிறான், பச்சை சங்கின்னு போடுறான். ஏன்னா புது ட்ரெண்டா இருக்க, போய் உள்ள போய் பார்த்தோம்னா ஒரு விவாதம் நடக்குது. பெண்களை வந்து இஸ்லாம் எப்படி எல்லாம் அடிமைப்படுத்துச்சு தெரியுமா, ஜமாத்துல வந்து பெண்களை மெம்பர் ஆக்க மாட்டாங்க, பெண்கள் வந்து இமாம் ஆக முடியாது,
இப்படி எல்லாம் போயிட்டு சமத்துவம் கிடையாது இஸ்லாத்துல, அதனால முஸ்லீம் பெண்கள் இஸ்லாத்துல இருக்க தேவையில்லை, நம்ம வெளியில வந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கிட்டத்தட்ட நீங்க நம்ப மாட்டீங்க 14 மணி நேரம் தொடர்ச்சியா பேசுறாங்க. 14 hours விடிய விடிய பேசுறான். 14 மணி நேரம் தண்ணி குடிக்காம உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, கலந்துரையாடல. நான் ஒரு அப்பா இது தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், உலகம் என்னடா திட்டாங்கன்னு பார்க்க என் ப்ரொஃபைல்ல படம் தெரியுது. ஒருத்தன் ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு லைன்ல, அவரை தூக்கு மேல ஒருத்தவங்க நான் மேடைக்கு கூப்பிட்டுருக்கிறான் பேசுறதுக்கு. டக் பண்ணி விட்டா நானும் போயிட்டேன் மேல. போனோடனே நான் ஒரு கேள்வியை கேட்க நினைச்சேன், என்னடா இந்த கம்யூனிட்டி வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி, இஸ்லாமிய சமுதாயம் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகுல இருந்து சொல்ல போனா 2ஆம் உலக போர்ல இருந்து 2ஆம் உலக போர்ல வந்து ஹிட்லர் ஜெயிச்சிருவான், வந்து சர்ச்சில் தோத்து போவாரு, இங்கிலாந்து தோத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் வர ஆரம்பிச்ச உடனே இங்க உள்ள பிராமணர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஜெர்மனி மொழியை படிக்க போயிட்டாங்க. ஏன்னா அவன் ஹிட்லர் வந்து இந்தியாவை பிடிச்சிட்டாங்கன்னா அவன்கிட்டையும் நாம தான் என்ன செய்யணும், அதிகாரிகளா இருக்கணும்னு. புரியுதா உங்களுக்கு? வெள்ளக்காரன் வந்தானா இங்கிலீஷ் படிக்கணும், ஹிட்லர் வந்தா ஜெர்மனி படிக்கணும், பாய் வந்தாருன்னு சொன்னா அரபிய படிக்கணும். லட்சியமே கிடையாது. இந்த சூழ்நிலையில 2ஆம் உலக போருக்கு அப்புறமாகவே இங்க RSS ஸ்டார்ட் பண்ணி அங்க வந்து முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் மீன் பண்ணி ஒரு 100 ஆண்டு காலமாக ஒரு கம்யூனிட்டியை அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னு தான் சொன்ன பாருங்க. டக்குனு என் மைக் ஆஃப் பண்ணிட்டான், என்ன பேச விடாம ஆஃப் பண்ணிட்டு அவன் என்ன சொல்றான்னா, இப்படியே பேசி பேசி நீங்க பரிதாபத்தை தேடாதீங்க, பேசி பேசி பரிதாபத்தை தேடாதீங்க, பெண்களை வஞ்சிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு ஏன் மைக் ஆஃப் பண்ணிட்டு அவன் பேசுறான், எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்ப என்னண்டா முஸ்லிம்களுடைய குரல் வலையை நசுக்கி, இஸ்லாத்தை பேசுறவங்களுடைய குரல் வலையை நசுக்கி இஸ்லாம் ஆபத்தான ஒரு கொள்கை என்று பேசக்கூடியவர்கள் பெரியாரிஸ்ட் போர்வையிலும் தமிழ்நாட்டில் உறவுகிறார்கள். அம்பேத்கர் பேரலையும் தமிழ்நாட்டில் உறவுகிறார்கள், கம்யூனிஸ்டுகளுடைய பேரலையும் தமிழ்நாட்டில் உறவுகிறார்கள். இவனை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம்? நமக்கு தோல்ல கையை போட்டுக்குவான். நீங்க அடக்கி ஒடுக்கப்படுறீங்க, NRC NPR பாதிக்கப்படுறீங்க, நீங்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்குவான். இஸ்லாம்னு வரும்போது முஸ்லிம்களை பிடிக்கும், இஸ்லாத்தை அவனுக்கு பிடிக்காது. முஸ்லிம்களை பிடிக்கும், இஸ்லாத்தை பிடிக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு மேடையில ஒரு சில சகோதரர்கள்லாம் சேர்ந்து அதில் நீங்க அங்க என்ன சொல்ல இருந்தீங்களோ அதை இப்போ சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு இது ஸ்டார்ட் பண்ணாங்க போஸ்ட்ல. நான் சொல்றேன், கிறிஸ்தவத்துல வந்து ஒரு காலகட்டத்தில் அடிமைத்தனத்தை ஒழிக்க முடியாம திணறிட்டு வர்றாங்க. பெண்களை வந்து கொத்து கொத்தா கடத்தி கொண்டு போயிட்டு ராணுவ வீரர்களுக்கு பசிக்கு இரையாக்குறாங்க. பசிக்குன்னா வயிற்றுக்கு கீழே உள்ள பசிக்கு இரையாக்குறாங்க. ஸோ இந்த கொடுமைகள்ல இருந்து பெண்களை மீட்கணும். அதே மாதிரி வந்து அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சமுதாயத்தை மீட்கணும். அதுக்கு என்ன வழி? அடிமைத்தனம் என்பது ஒரு பெரிய பிசினஸ், அது பெரிய மாஃபியா. இப்போ எப்படி மெடிக்கல் மாஃபியா இருக்க மாதிரி அடிமை மாஃபியாங்கிறது பெரிய மாஃபியா. கொத்து கொத்து அடிமைகளை பிடிச்சி கொண்டு போய் சந்தையில் விற்கிறது, இது பெரிய மாஃபியாவா இருக்கு. ஒழிச்சா அந்த பிசினஸ் நின்று போச்சுன்னு சொன்னா பெரிய பொருளாதார தேக்கம் ஏற்பட்டுரும். எப்படி ஒழிக்கிறதுன்னு கிறிஸ்தவ உலகம் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல இஸ்லாம் எப்படி அடிமைத்துவத்தை ஒழிச்சதோ அதுல காப்பி அடிச்சு தான் கிறிஸ்தவ அடிமைத்தனத்தை ஒழிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இஸ்லாத்துல இருந்து காப்பி அடிச்சு தான் நீங்க அடிமைத்தனத்தை ஒழிச்சிருக்கீங்க. இன்னைக்கு ட்ரஸ்ட் ஆக்ட் வச்சிருக்கீங்க. ட்ரஸ்ட் ஆக்ட்ங்கிறது இஸ்லாத்துல இருந்து வக்ஃபு சட்டங்கள்ல இருந்து எடுத்து தான் நீங்க ட்ரஸ்ட் ஆக்ட்னு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அதுல ஒருத்தன் உள்ள கொடுத்தான். எக்ஸ் முஸ்லீம் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க, முன்னாள் முஸ்லீம் அப்படின்னு. தன்னை எப்படி அடையாளப்படுத்துறான்னா முன்னாள் முஸ்லீம் அப்படின்னு அடையாளப்படுத்துறான். அப்ப நான் அவங்க கேட்டேன், இதுதான் என்ன ஆதாரம்னு கேட்டேன். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குப்பா? ஆதாரம் இருக்கு. நான் படிச்ச இஸ்லாமிய புத்தகங்கள் எதுலையும் ஆதாரம் இல்லை அப்படின்ட்டான். எந்த இஸ்லாமிய புக்கை படிச்சிருக்கேன்னு சொல்லி அதுல இருந்தே நான் ஆதாரம் சொல்றேன். நான் கடைசி வரைக்கும் அவன் சொல்லல எந்த இஸ்லாமிய புத்தகம் படிச்சிருக்கேன். அப்ப நீங்க என்ன ஆதாரத்தை சொல்லுவீங்க? இருக்கு, வீர் மந்திர் எழுதின புக்ல இருக்கு, சர்வே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுடைய வைஸ் சேர்மன் வீர் மந்திர் எழுதின புத்தகத்துல இருக்கு. அவர் முஸ்லீம்னா வீர் மந்திர் முஸ்லீம்னு எவன் ஏன் சொன்னா? பேரை பார்த்தாலே தெரியலையே அவனுக்கு வீர் மந்திர் முஸ்லீமா இல்லையா? அவன் புத்திஸ்ட். அவன் புத்திஸ்ட் எழுதின ரிசர்ச் புக்ல அந்த ஆள் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப நான் கேட்டேன், நீ யாரு? நீ கிறிஸ்துவனா? யாரு? இல்ல நான் எக்ஸ் முஸ்லீம்னா. இப்போ உன்னுடைய அடையாளம் என்ன?
உன்னுடைய பழைய அடையாளம் முஸ்லிம்ங்கிறது. இப்போ உன்னுடைய அடையாளம் என்ன? அதை நான் சொல்ல மாட்டேன். அடையாளத்தை மறைக்கிறவனை நான் எப்படி எடுத்துக்கிறது? அடையாளத்தை மறைக்கிறவனை நான் எப்படி எடுத்துக்கிறது? எப்படி பேச முடியும்? இது ஒரு மறைமுகமான ஆபத்து தமிழ்நாட்டில். இது களம் இறக்கி விடப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா இது எங்க இந்த ஆபத்து எப்படி தமிழ்நாட்டில் சூழ்நிலை நீங்க புரிஞ்சுக்கணும். இது கால சுத்தின பாம்பு. இப்படி இது வந்து இப்போதைக்கு நமக்கு ஆபத்தா இருக்கக்கூடிய விஷயம். இது என்னன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது இவர்களெல்லாம் இன்னும் வளர்ந்து வருவாங்க. முஸ்லிம்கள் மத்தியில எப்படி அவநம்பிக்கை வரும்னா, பெரியாரிஸ்டுகளும் நம்மளை எதுக்குறானா, அப்ப எதுக்கு நம்ம திமுக போட்டு போடணும்? பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட் நம்மளை எதுக்குறானா, அப்ப எதுக்கு நாம வந்து தலித் இயக்கங்களை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு நாமளே தனிக்க வச்சு அரைஞ்சு நமக்கு நாமே ஓட்டு போட்டுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு குரூப்பை கிளப்பி விட்டு 7% ஓட்டை தனியா பிரிச்சு எடுத்துட்டு இப்ப நம்ம ஓட்டை வாங்கி தான் அவர் வந்துக்கிறத அவங்களே சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஓட்டு கிடைக்க கூடாது. எப்படி அண்ணா ஹசாராவை ஏவி விட்டாங்களோ மகாராஷ்டிரால இருந்து, அண்ணா ஹசாராவை ஏவி விட்டு காங்கிரஸ் வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இவர்களை ஏவி விட்டு ஒரு வேலை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து நீங்க பொலிட்டிக்கல் வியூவாகவும் பார்க்கணும், மார்க் அடிப்படையிலையும் பார்க்கணும். மார்க் அடிப்படையில் நிறைய இளைஞர்கள் எக்ஸ் முஸ்லீம்னு போட்டுட்டு இருக்காங்க. ப்ரொஃபைல்ல வந்து பெரியார் படத்தை வச்சுக்கிறான். அதே பெரியார் அந்த இதிலே நான் சொல்லி காட்டினேன். அதே பெரியாரு 1946 45 சம்திங், அதுக்கு இதுக்கு முன்னாடி, இதுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி திருச்சியில வந்து SC ST எம்ப்ளாயி யூனியன், அதாவது ரயில்வேல வேலை பார்க்கக்கூடிய தலித் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் கூட எல்லாம் சேர்ந்து யூனியன் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த யூனியன்ல வந்து அவர் ஒரு லைப்ரரியை திறந்து வச்சு பேசும்போது, நீங்களெல்லாம் வந்து இப்படி இந்து மதத்துல இருந்தீங்கன்னா விளங்காம போயிருவீங்க, நீங்கள்லாம் இஸ்லாத்துக்கு போயிடுங்க, இதெல்லாம் காலமெல்லாம் அவங்களை அடிமையா தான் வச்சிருப்பான்னு பெரியார் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங், அந்த பப்ளிக் மீட்டிங்ல பேசும்போது என்ன சொல்றாரு, நீங்க வந்து இந்த மதத்துல இருக்காதீங்க, நீங்க இஸ்லாத்துக்கு போயிடுங்க. மறுநாளைக்கு காலையில ஒரு மீட்டிங், அதுலயும் அதான் சொல்றாரு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள்ல 3 மீட்டிங் வச்சுட்டாரு. மத்தியானம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது சில பேர் வந்து சொல்றாங்க, ஐயா நீங்க முன்னைக்கு நடந்த 2 கூட்டத்துல 2 நாள் நடந்த 3 கூட்டத்துல இஸ்லாத்தை ப்ரமோட் பண்ணிட்டீங்க, இஸ்லாத்துக்கு போங்கன்னு சொல்றீங்க, உங்க மேல உள்ள அபிமானம் கெட்டு போயிடும். நீங்க யாரு? ஏத்திஸ்ட், அவர் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர், பௌத்தரிவாதி. நீங்க ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணீங்கன்னா உங்க பேரு கெட்டு போயிடும் ஐயா. ஆகையினால இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்த போறோம். 5000 பேர் நாங்க எதிர்பார்க்கிறோம். எப்போ 46 45 5000 பேருக்கு பெரிய கூட்டம் என்ன. அப்ப நாங்க 5000 பேர் எதிர்பார்க்கிறோம். அந்த கூட்டத்துல தயவு செய்து இஸ்லாத்தை ப்ரமோட் பண்ணிடாதீங்க, இஸ்லாத்துக்கு போங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, கடவுளை திட்டுங்க, வைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, பாப்பா நான் திட்டு என்ன வேணாலும் பண்ணு, இஸ்லாத்தை மட்டும் ப்ரமோட் பண்ணாதீங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஏன் கேட்கிறார், உங்க மேல உள்ள மரியாதை கெட்டு போயிடும். பெரியார் சொல்றாரு, உங்களை மாதிரி சூடு சுரணையத்தவனுடைய அபிமானம் எனக்கு தேவையில்லை. வெட்ட மரியாதை வாங்கி நான் என்னையா பண்ண போறேன், உனக்கு வெக்கமே கிடையாது, நான் அடிமையா இருந்தாலும் இருப்பேன் தவிர அந்த மதத்தை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய நீ சூடு சுரணை இல்லாதவன், உன் அபிமானம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி எனக்கு நைட் கூட்டத்திலையும் சொல்றாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழர்களுடைய பூர்வீக மதம் இஸ்லாம் தான், அது முகமது நபிக்கு முன்னாடியே, ஜீசஸ் கிறிஸ்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு இஸ்லாம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? முகமது நபிக்கு முன்னாடியே, ஜீசஸ் கிறிஸ்துக்கு முன்னாடியே இஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. அவருடைய ஆராய்ச்சிப்படி யாரோ ஒரு நபி இங்க வந்திருக்கலாம். தமிழர்கள் வந்து என்னைக்குமே சிலை வச்சு வணங்குறவங்க கிடையாது, இதுதான் பூர்வீக மதம் போல் பெரியார் சொல்றாரு. ஆனா அந்த பெரியார் படத்தை புறவையில வச்சுக்கிட்டு இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துது நீ சொல்றிய, இது என்ன, நீ பெரியாரிஸ்டே கிடையாதுன்னு நான் சொன்னேன். பெரியார் படத்தை போட்டு நீ முஸ்லீம்களை ஏமாத்துற, தமிழ்நாட்டை ஏமாத்துற, நீ பெரியாரிஸ்ட் கிடையாது. மறுபடியும் மைக் ஆஃப் பண்ணலாம். இது வந்து இப்போ நாம சந்திக்கக்கூடிய ஒரு சவாலாக தமிழ்நாட்டில் வரும். நான் ஒரு 10-15 பேரை செட் பண்ணி வச்சிருக்கோம். அவன்லாம் ப்ரொஃபைல் என்ன வச்சிருப்பான்னு சொன்னா எக்ஸ் ஏத்திஸ்ட்னு வச்சிருப்பான். நான் ஒரு 15 பேர் ரெடி பண்ணியிருக்கோம். அவன் என்ன எக்ஸ் முன்னாள் பகுத்தறிவாதின்னு வச்சிருப்பாங்க பேரு. உனக்கு மட்டும் தான் முன்னாள் முஸ்லீம் போட தெரியுமா? எங்கள்ட்ட இஸ்லாத்துக்கு வந்தவன் இருக்காங்கல்ல, அவனை நாங்கள் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஏத்திஸ்ட்னு போட வச்சு அதுக்கு பதில் சொல்லுவோம். அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இது கைமீறி போகும்போது அதனுடைய பலனை 2024 நாம பார்க்க முடியும். எதுக்காக நான் இதை சொல்லி காட்டுறேன்னு சொன்னா,
இப்போ நடக்கிறத மட்டுமல்ல, 2024 என்ன நடக்க போகுது, அதுக்கு எப்படி இவங்க திட்டமிடுறாங்க. இப்போ 2023 எலெக்ஷன் நடந்திருக்கா, 2026 இங்கே என்ன நடக்கும், சட்டமன்ற எலெக்ஷன் நடக்கும். அதை எதிர்கொள்றதுக்கு இப்பவே பிளான். நம்மளை எலெக்ஷன் சின்ன கூட்டுக்குள்ள சுருக்கிற நினைக்காதீங்க. இதுல மார்க்கத்துக்கும் பாதிப்பு, நம்முடைய உணர்வுகளுக்கும் என்ன இருக்குது பாதிப்பு. அதே மாதிரி நாம சின்ன சின்ன முயற்சிகளை செய்தாலும் இதுல என்ன ஆகும்னு சொன்னா மிகப்பெரிய அளவில் அல்லாஹ் நமக்கு இது என்ன செய்வான், வெற்றியை தரும். நீங்க இன்னொன்னையும் பாருங்க. ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மோகன் பகவத் அறிக்கை விட்டுருக்காரு பார்த்தீங்களா. ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, உணவுக்காக சொல்லுங்க, முஸ்லீம்களை கொல்லக்கூடியவன் உண்மையான இந்து கிடையாது. யாரையும் முஸ்லீம்களை எல்லாம் கொல்லக்கூடியவன் யாரும் கிடையாதான். எதுனால திடீர்னு வேதம் வருது சொல்ல முடியுமா? அவன் வாயில வாரம் தரணும் நம்ப முடியுதா? பேப்பர்ல இருக்கு, 10 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல இருக்கு. எதனால அவன் சொல்றான்? அதுலயும் அவன் ஆட்சி, அவன் உருவாக்கி வச்ச ஆட்சி தானே. 2024 வரைக்கும் அவனை யாரும் அசைக்க முடியாது. 2/3 மெஜாரிட்டியை தாண்டி உட்காந்துருக்கான். அந்த தைரியத்துல தான் CA-NRC-ங்கிறான், 360-ங்கிறான், இதெல்லாம ட்ரிபிள் தலாக்குங்கிறான். ட்ரிபிள் தலாக் ஆக்ட் எப்படி தோல்வி அடைஞ்சதுன்னு இருக்கு. ட்ரிபிள் தலாக் ஆக்டும் நடைமுறையில் இப்போ இது சட்டத்தில் இருக்கே தவிர எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கான்? யூபியில் 5 பேர் அரெஸ்ட் பண்ணான். முக்கி தேடி பார்த்தாங்க, 5 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 பேர் தான், 5 பேருக்காக ஒரு சட்டம் இந்தியாவில், 5 பேருக்காக ஒரு சட்டம் இந்தியாவில். ஏன்னா அதை வச்சு உங்களை என்ன செய்ய முடியும்? நீங்கள் எல்லாம் காட்டு மிராட்டிகள். பெண்களை தலாக் சைக்கிளில் வேகமாக வீட்டு வாசல் தலாக் சைக்கிள் எடுத்துட்டு அடுத்த வீட்டில் போய் தலாக்னு 4 முண்டாட்டியை கட்டி 4 முண்டாட்டியும் தலாக் கொடுப்பாங்க. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இப்படித்தானே காட்டிக்கிட்டு இருந்தான். காலையில் கல்யாணம் பண்ணுவாங்களாம், சாயங்காலம் தலாக் பண்ணுவாங்களாம். இப்படித்தானே காட்டிக்கிட்டு இருந்தான். அரெஸ்ட் பண்ணது எத்தனை பேரு? 5 பேர். நீங்க நான் கணக்கில் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். அதை டபுளா கூட வச்சுக்கோங்க, ட்ரிபிளா வைங்க, 100 மடங்கு வைங்க. 500 பேருக்காக 137 கோடி பேர் வாழ்கிற ஒரு நாட்டில் 500 பேருக்கு ஒரு சட்டமா? அந்த ஆக்ட் தோற்று போச்சு. சரி, இப்போ மோகன் பகவத்துக்கு வாங்க. எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு சொன்னா, நாம நம்பிக்கை இழந்தது உண்மை கிடையாது. தைரியமா நின்று ஆடலாம், தைரியமா என்ன செய்யலாம், நின்று விளையாடலாம். வேலை செய்யாம இருந்தா அல்லாஹ்வுக்கே கோபம். ஏன் இவங்களை அழைக்கக்கூடாதுன்னு நல்லா முடிவு. அப்படித்தானே? சும்மாவே சாப்பிட்டு உட்காந்துட்டே இருந்தேன், அல்லாஹ் கோபம் இல்லை. என்னடா அந்த மார்க்கத்துக்கு கூட சோதனை வருது, படிச்சவன் மார்க்கத்தை படிச்சவன் சும்மா இருக்கான், கோபம். நம்ம சின்னதாக வேலை செஞ்சாலும் அவன் நாலேஜுக்கு உட்பட்டு, அவன் சக்திக்கு உட்பட்டு, அவன் கை நீளம் மட்டும் வேலை செய்கிறான். சரி, நம்ம ஒன்று கை அவனுக்கு கொஞ்சம் நீளமாக கொடுப்போம், நாலேஜ் அதிகமாக கொடுப்போம், தாக்கத்தை அதிகமாக கொடுப்போம், சட்டை போடுறான்னு பார்ப்போம், எல்லாம் இறக்கப்படுவாங்கல்ல. மோகன் பகவத்துவாங்க. திடீர்னு என்ன அந்த ஆளு இப்படி சொல்றாங்க, ஏன் முஸ்லீம்களை கொல்லக்கூடாது, முஸ்லீம்களை கொல்வோம் உண்மையான இந்துவே கிடையாதுன்னு. அகலாக்கு 104 டிகிரி காய்ச்சல்ல கிடக்கிறாரு. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து சிக்கன் வச்சிருக்கிறவன போய் இது ஆட்டுக்கறி தான் மாட்டுக்கறி தான் சொல்லி அடிச்சு கொண்டாங்க. கொலை பண்ணவங்க பக்கத்துல நிக்க விட்டுக்கிட்டு ஜீப்ல ஓட்டு கட்டு போறாரு. யாரையும் யோகி கொலை பண்ணாலும் ஜீப்ல பக்கத்துல விட்டுக்கிட்டாருங்க. விட்டுக்கிட்டு அந்த ஏரியால ஓட்டு கேட்க போறாரு. உங்க ஏரியால ஒரு வேட்பாளர் ஓட்டு கேட்க வந்தா யாரை கூட்டிட்டு போவாரு? ஜமாத் தலைவர், அந்த ஊர்ல நல்ல பேர் வாங்கினவன தான் கூட்டிட்டு போவாரு. இவனை ஏன் மேலே ஏற்றுக்கிட்டு தான் ஓட்டு கேட்டு போறானா? இந்த ஊர்ல அவனுக்கு தான் செல்வாக்கு அதிகம், கொலகாரனுக்கு. அப்படி வளர்த்த ஒரு இயக்கத்துல இருந்து ஒரு தலைவர் சொல்றாரு, முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்குன்னா, இதுக்கு பின்னால ஒரு பெரிய வேலை இருக்கு. ஆப்கானிஸ்தானத்துல அமெரிக்கா படையை வாபஸ் வாங்கிட்டு ஓடி போயிட்டான். தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்கா கிடையாது. இந்திய படைகள் திரும்ப வந்துருச்சு. ஆப்கானிஸ்தான்ல பெருவாரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்ப யார் கையில தான் இருக்குது? முஜாஹிதீன்களுடைய கையில தான் இருக்கு, தாலிபானுடைய கையில தான் இருக்கு. இப்ப முஜாஹிதீன்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் இந்த முஜாஹிதீன்களை அமெரிக்க படைக்கு காட்டி கொடுத்தாங்க, முனாஃபிக் இருப்பாங்கல்ல எல்லா பக்கமும், காட்டி கொடுத்தவன், இந்தியா படைக்கு காட்டி கொடுத்தவன், அந்த படைகளுக்கு காட்டி கொடுத்தவன் எல்லாம் தேடி 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 மரண தண்டனை கொடுக்குறாங்க. துரோகம் பண்ணவனுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியும், வேற என்ன கொடுக்க முடியும்? அல்வா மிச்சம் வாங்கி கொடுக்க முடியும்? மரண தண்டனை கொடுக்குறாங்க.
மரண தண்டனை கொடுத்தா இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, பக்கத்தில் உள்ள கஜகஸ்தான் இந்த மாதிரி குட்டி சின்ன ரஷ்யாவில் பெரிய நாடுகள் இருக்கு பாருங்க, இந்த நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்கா சொல்லுது, தாலிபான்கிட்ட பயந்து அடைக்கலம் தேடி உங்கள்கிட்ட யாராவது வந்தா அவங்கள நீங்க உங்க நாட்டு சிட்டிசனா எடுத்துக்கிடுங்க. கஜகஸ்தானுக்கு சிட்டிசன்ஷிப் அவனுக்கு கொடுத்துரு, கஜகஸ்தான் பாஸ்போர்ட் நீ அவனுக்கு கொடு. அதுக்கு பதிலாக நாங்க உங்களுக்கு என்ன தருவோம்னா, அமெரிக்காவுக்கு ஓ நாட்டுல இருந்து யாராவது கல்வி படிக்கவோ இதுக்கோ வரதா இருந்தா நான் என்ன செய்யறேன், விசாவுடைய கெடுபிடிகளை தளர்த்துறேன், விசாவுடைய கெடுபிடிகளை தளர்த்துறேன். இப்போ இந்த 3 நாடுகளுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கூட்டம் பெருசா நிற்குதான், கூட்டா போதும் ஓட தயாரா இருந்தான். அங்க தாலிபானுடைய கை ஓங்கிருச்சு, தாலிபானுடைய கை என்ன செய்து ஓங்கிருச்சு. சைனாக்காரன்ட்ட தாலிபான்காரன் உய்குர் முஸ்லீம்கள் மேல தாக்குதல் நடத்துறதை நிறுத்த போறியா இல்லையான்னு கேட்கலாம். சைனாட்டையே கேட்கறான்னு இந்தியாவில் ஏன் கேட்க மாட்டான்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியினுடைய விளைவாகத்தான் முஸ்லீம்களை கொல்லுவது இந்துக்கள் அல்ல, இந்துக்களே அப்படி உண்மையான இந்துக்கள் கொல்ல மாட்டாங்கன்னு இவரு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம், சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ சர்வதேச அளவிலும் வலிமை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் நாம் இருக்கிறோம், பலகீனமான சமுதாயமா இல்லை. ஆனா திரும்ப திரும்ப நம்மள்ட்ட என்ன, நான் இதுக்கு ரொம்ப சொல்ல முடியாது இந்த விஷயத்த முடியாது ரொம்ப, ஏன்னா இதுல ஃபாரின் பாலிசி அது இதுன்னு ஏகப்பட்டதை சொல்லிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். சுருக்கமா சொல்ல போறதா இருந்தா, நாம சின்னதாக ஒரு முயற்சியை எடுத்தாலும் அல்லாஹ் தஆலா அதில் நமக்கு என்ன செய்வான், மிகப்பெரிய வெற்றியை தரும். அவன் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது சின்ன முயற்சியாக இந்த ஆள் செய்யணும், இந்த சமுதாயம் செய்யணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கணும். அதனுடைய விளைவாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியுது நாம பார்க்கணும். உமரி அலிமியானை பற்றி சொல்லிக்காங்க. அலிமியான் உடைய அருண் ஷோரின்னு ஒரு ரைட்டர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு, வாஜ்பாயிட்ட அவர் மந்திரியாவெல்லாம் இருந்தார். அருண் ஷோரின்னு ஒரு எழுத்தாளர், ஏன்னா வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ், ஃபத்வாக்களின் உலகம்னு ஒரு புத்தகமே போட்டாங்க. ஃபத்வாக்களால் எப்படி முஸ்லீம் மத தலைவர்கள் முஸ்லீம்களை வஞ்சிக்கிறார்கள், தலைவர்கள் எல்லாம் ஃபத்வா கொடுத்து இந்த சமுதாயத்தை நிறுத்திட்டாங்களாம், முன்னேற விடாமல் பண்ணிட்டாங்களாம் முஸ்லீம் தலைவர்கள் எல்லாம். அப்படி ஒரு இது. அந்த அருண் ஷோரி பாபரி மஸ்ஜித் கஹா ஹே அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. அது எழுத்தே எப்படி தான் வரும்னா கஹா ஹேன்னு இங்கிலீஷ்ல தான் வரும், KHHAN, அது கஹா ஹே. இது அலிமியானுடைய வாப்பா எழுதின கட்டுரையில இருந்து தான் நான் எடுத்தேன். அலிமியான் வாப்பா இப்படித்தான் சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு பொய்யான தகவலை எழுதுறான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. அலிமியான் நேர கோயங்கா இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய அதிபரையே போய் பார்க்குறாரு. எங்க அத்தா அப்படி ஒரு கட்டுரை எழுதவே இல்லை, உங்க ஆள் போய் சொல்றான். ஒரு ரைட்டரு எழுத்தாளர் அருண் ஷோரி ஒரு பொய்யான தகவலை அவன் பத்திரிகையில் எழுதிட்டான். கூப்பிடுற அருண் ஷோரியை எங்க இருந்து அடுத்த மேல இருக்கு கீழே இருக்கு அந்த லைப்ரரியில இருக்கு இதுல இருக்கு கொண்டு வா, காட்ட முடியல. அருண் ஷோரியை இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிஸ்மிஸ் பண்ண வைக்கிறார். அது மாதிரி சல்மான் ருஷ்டி ரசூலுல்லாஹ் பத்தி தப்பா எழுதும்போது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய லைப்ரரியில் உள்ள புத்தகத்தை பார்த்து தான் நான் எழுதினேன்னு சொன்னான். அங்க போய் பார்த்தாரு, அதுல பொய்யான தகவல்கள் இருந்துச்சு. அந்த புத்தகங்கள் நாங்கள் மாற்றி வச்சேன். வந்தே மாதரம் பாடத்தை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு, வந்தே மாதரம் பாடம் அரசு பள்ளிக்கூடங்களில் வந்தே மாதரம் பாடுறதை கட்டாயம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா முஸ்லீம்கள் யாரும் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. வாஜ்பாய் மன்னிப்பு கேட்டு போனார். இந்த சட்டத்தை, இந்த ஆர்டரை, சட்டம் கிடையாது, அது ஒரு ஜீவோ தான், அதை ஆர்டரை வித்ரா பண்ணார். அப்போ பிரஸ்லாம் கேட்குது, நீங்க உங்க சமுதாயத்தை முட்டாளர்களா வளர்க்க பார்க்குறீங்களா? படிக்காத ஒரு தலைமுறைய இப்படித்தானே இங்கிலீஷை படிக்கக்கூடாதுன்னு ஃபத்வா கொடுத்தானே ஒரு சமுதாயத்தை அழிச்சிட்டீங்க ஒரு தலைமுறைய. அதே மாதிரி இப்போ படிக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்க சமுதாயத்தை நீங்க அழிக்க போறீங்களான்னு கேட்கும்போது அலிமியான் அழகா சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு முன்னால போய் இணை வைத்தவனாக நிற்பதை விட முட்டாளாக நிற்பது எவ்வளவோ மேலானது. அல்லாஹ்வுக்கு முன்னால போய் ஒரு முஷ்ரிக்கா நிக்கிறதை விட எப்படி நிக்கலாம், முட்டாளாக நின்று போயிடலாம். போயா, எங்களுக்கு இதா உலகம், எங்களுக்கு ஆகத்துல உலகம். அந்த வார்த்தையில கவர்மெண்ட் என்ன ஆச்சு, தன்னுடைய ஆர்டரை வித்ரா பண்ணுது. ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நம்முடைய முயற்சிகள் சின்னதாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், அதை உறுதியாக நிற்கும் பட்சத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், உதவிகளை செய்வாங்கிறத தான் நமக்கு இதெல்லாம் என்ன செய்து காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நாம எப்படியெல்லாம் இதுல போட்ட ஒரு இது ஜமால் முகமது காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, திருச்சி ஜமால் முகமதுல வெளியிட்ட ஒரு புத்தகம், வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. ராஜா முகமது இவர்
ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது வந்து என்ன சொல்றது, மாப்பிள்ளை முஸ்லீம்களை பற்றி எழுதியிருக்கோம். வந்து ஒரு அகழ்வாராய்ச்சியாளர், ஆர்கியாலஜிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த புத்தகத்தை வந்து நான் எழுதணும்னு என்னை சொல்லும்போது நான் ஒரிஜினல் சோர்ஸில் தான் எழுதணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த புத்தகத்திலிருந்து பார்த்தோம், இந்த புத்தகத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரிஜினலை தேடி போகணும். அரசு ஆவண காப்பகங்களில் போய் எடுக்கணும். அல்லது இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் போராடினா அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவருடைய பேரனோ பையனோ உயிரோடு இருந்தால் அவரை தேடி போகணும். தேடி போய் பார்த்து உங்கள் அப்பா இருந்தாரா, என்ன வயசு, ஏதாவது போட்டா கிட்டா இருக்குதான்னு அப்படி தான் நான் எடுக்கணும்னு பெரும்பாலும் இதில் பெரும்பாலும் அப்படி தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் நான் இறங்கினேன் களத்தில் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நூல் எழுதுவதற்கான ஆய்வின் போது சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் மூத்த தலைமுறையினர் சிலரையும் நேரில் கண்டு அவர்களது அனுபவங்கள் குறித்து செய்திகளை பற்றி இந்த நூலில் இணைக்கப்பட்டுள்ளன. அப்படிதான் நான் எடுத்திருக்கிறேன். இதுல அவர் என்ன ரொம்ப வருத்தமா என்ன பதிவு செய்யறாருன்னு சொன்னா, சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற முஸ்லிம்களை இனம் கண்டறிந்து அவர்களது சந்ததியினரை அணுகி தகவல் சேகரிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் மிகுதியான பலனை தரவில்லை. தாத்தா சுதந்திர போராட்ட வீரர் பேரண்ட போய் கேட்டா அப்படியா இவற்றை திரும்ப கேட்கலாம், அப்படியா எங்க தாத்தாவா போக்ஸ் பாஸ் கொடுத்தினாரா, ஆஷ் கலெக்டர் சுடும்போது பக்கத்தில் கேட்டாரா, அப்படியா தெரியாத எனக்கு, அப்படி ஆஷ்னா என்னது கலெக்டர்னா என்னதுன்னு கேட்பாங்க. மிகுதியான பலனை தரவில்லை. பெரும்பாலான சுதந்திர போராட்ட முஸ்லிம்களும் அவரது குடும்பத்தினரும் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றதற்கு அரசாங்கம் அளித்து வரும் சலுகைகளை பெறுவதற்கு கூட முன்வரவில்லை. சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவனுக்கு ஒரு சலுகை இருக்கு, ஃப்ரீடம் ஃபைட்டர் சொல்லி பாஸ் கொடுப்பாங்க. இந்த பாஸை வச்சு என்ன பண்ணலாம், ரயில்ல பஸ் நிறைய சலுகைகள் இருக்குது வச்சுக்கோங்க. கவர்மெண்டுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறது கூட சலுகை இருக்கா சொல்றாங்க, எனக்கு தெரியல சரியா. இந்த சலுகைகளை கூட நம்ம வாங்குறதுக்கு முன் வரலையா. அந்த சலுகையை வாங்கினா தானே அதை காட்டி ஒரு சுதந்திர போராட்ட வீரர் நம்ம நம்ப முடியும். அதுக்கு அவர் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அவற்றே ஆதாரம் இல்லை. ஒருத்தர் அவருடைய ஆதார் கார்டை எரிச்சுட்டாங்க, ஒருத்தன் ஒரிஜினலும் இல்லை, கம்ப்யூட்டர்லேயும் கிடைக்கல, வெளியே போச்சு. கோர்ட்டில் வந்து சொல்றாரு நான் தான் முகமது இலியாஸ்ன்னு சொல்றாரு. நீ முகமது இலியாஸ் இல்லையே, இல்லையே நான் தாங்க முகமது இலியாஸ், அவற்றை கிடைச்சி இவற்றை கிடையாது, ஆதாரம் இல்லையே, அதனால நீ செத்து போயிட்ட, கவர்மெண்ட் கணக்குப்படி நீ இப்போ உயிரோட இல்லைன்னு. அந்த கதையா அவரு சுதந்திர போராட்ட வீரர் என்பதற்கு அவரே சொல்றாரு. ஆனா அவர்கிட்ட அந்த பட்டயம் இல்லைங்கிறதுனால இல்லைங்கிற கட்டம் வருது. கடைசி என்ன சொல்றாரு பாருங்க, தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கப்படும் மத்திய மாநில அரசு சார்ந்த ஓய்வூதியர்கள் பட்டியலில் ஒரு சில முஸ்லிம்களின் பெயரையே காண முடிகிறது. உதாரணமாக ஈரோடு மாவட்டத்தில் மத்திய அரசின் தியாகிகள் ஓய்வூதியம் பெறுவோர் 2007ஆம் ஆண்டு கணக்குப்படி 56 பேர். இதுல முஸ்லிம்கள் வெறும் 3 பேர் மட்டும்தான். என்னன்னு பார்க்க போற என்ன எழுதுறாருன்னா, என்னன்னு உள்ள நுழைஞ்சு விசாரிச்சு பார்த்தா அல்லாவுக்காக போராடணும், அதுக்கு போய் சலுகைகளை வாங்குறதா அப்படின்னு அப்பாவித்தனமா இருக்கு. அல்லாவுக்காக போராடுறது போய் சலுகை வாங்கினா ஆகிறதுல நம்ம கிடைக்காம போயிடுமேண்டு அவர்கள் நினைத்த அந்த இஹ்லாஸ் இப்போது அப்பாவித்தனமாக மாறிவிட்டது. கால ஓட்டத்தில் ஒரு இஹ்லாஸ் எப்படி அப்பாவித்தனமா மாறுதுன்னு பாருங்க. அப்போ இப்படி இந்த சமுதாயம் தன்னைத்தானே நசுக்கிக் கொள்வது ஒரு புறம் இருக்கு, தன்னைத்தானே நசுக்கிக் கொள்வதுன்னு ஒரு புறம் இருக்கு. நான் அடுத்து இன்னொரு முக்கியமான பகுதிக்கு நான் வரணும். என்னன்னு சொன்னா, உலகத்துல இந்தியாவை வச்சுக்கணும். இந்தியாவில் 3 பெரிய மதங்கள்னு எடுத்துக்கிட்டா, பெரிய மதங்கள் சர்வதேச மார்க்கம்னு எடுத்துக்கிட்டா இஸ்லாம் இருக்கு, சர்வதேச மதத்தில் கிறிஸ்டியானிட்டி இருக்கு. இந்தியாவில் நீ இந்து நான் இந்து எல்லாத்தையும் இந்துன்னு இருக்கான். ஏத்திஸ்டா இருந்தால் அவனும் இந்து, புத்தர்கள் ஜெயினர்கள் சீக்கியர்கள் தவிர எல்லாருமே இந்து. ஸோ இந்து சமுதாயம் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மதங்களை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு மதமுமே தங்களுடைய மதங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு கோர் குரூப் ஒன்று எப்பவுமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு கோர் குரூப்னா புரியுதா, அழுத்த நிறுத்தமான ஒரு சமுதாயத்துக்குள் ஒரு அமைப்பு வச்சுக்குவாங்க. நீங்க நைட் டெம்ப்ளர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுளில் போய் நீங்க பாருங்க. நைட் டெம்ப்ளர்ஸ், நைட்னு சொன்னா KNIGHT, நைட் டெம்ப்ளர் TEMPLER, நைட் டெம்ப்ளர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. இந்த நைட் டெம்ப்ளர்ங்கிற அமைப்பு வந்து கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி உருவாக்கிய ஒரு போர் அமைப்பு. அந்த நைட் டெம்ப்ளர் அமைப்புல வந்து மெம்பரா இருக்கக்கூடியவங்களுக்கு
மாசத்துக்கு $14 தான் சம்பளம். எவ்வளவு சம்பளம்? $14. ஒரு டாலர் $80 வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 79 சம்திங் 80 ரூபா, 80 ரூபா வச்சுக்கோங்க. 10க்கு 80னா 800 ஆச்சு. சரிதானா? 4 நீங்க நான் கணக்குல வீக்கு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. அது ஒரு 1200 ரூபா ஆகுமா? இதுதான் சம்பளம். அவன் வந்து ட்ரெஸ் இப்படித்தான் போடணும்னு ரூல் இருக்கு. சப்பல் இந்த மாதிரி சப்பல் தான் போடணும் ரூல் இருக்கு. அவனுக்கு இந்த மாதிரி உணவுகளை தான் சாப்பிடணும் ரூல் இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்ல தான் தங்கணும்னு அவனுக்கு ரூல் இருக்கு. என்றால் உலகத்தினுடைய வளங்களை, அதனுடைய ஆசாபாசங்களை அவன் பார்க்காம தான் வளரணும். உலகத்துல எவ்வளவு பெரிய ஆசாபாசம் இருக்குது, உலகம் எவ்வளவு பெருசு, இவ்வளவு உலமிக்கதா உலகம்னு பார்த்துட்டா கிறிஸ்தவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவன் தன்னை அர்ப்பணிக்க மாட்டான். அதனால உலகத்தை அவனுக்கு காட்டாமலே வளர்ப்பாங்க. நான் சொல்றது கதையே கற்பனையே கிடையாது. இந்த நைட் டவுலர்ஸ் மூவ்மெண்ட் வந்து எப்போ அது உருவாக்கப்படுது, நம்முடைய பூர்வீகத்தை நீங்க தேடி போனீங்கன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட வந்து கிறிஸ்தவர்கள் தோக்குறான் பாருங்க. பாலஸ்தீனத்தை கைப்பற்றுறாங்கல்ல, பைத்துல் முகத்தஸை பிடிக்கிறாங்கல்ல, அங்க இருந்து வருது. ஆண்டாண்டு காலமா நம்ம வச்சிருந்த பைத்துல் முகத்தஸை உமர் பிடிச்சிட்டாரா, இனிமேல் இன்னொருத்த என்ன செய்யக்கூடாது, இதை பிடிக்க கூடாது, இவங்கள்ட்ட இருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அமைப்பா தான் நைட் டவுலர்ஸ் சொல்றாங்க. கிறிஸ்தவத்துக்கு எங்கெல்லாம் பாதிப்பு வருது அங்கெல்லாம் நைட் டவுலர்ஸ் போயிடுவான். நைட் டவுலர்ஸ் அங்கெல்லாம் என்ன செய்வான், போவான். நீங்க போய் பாருங்க, போய் பாருங்க. பிரான்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அரசாங்கம் பிரான்ஸ் கவர்மெண்ட்லாம் தனக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்த ஆபத்து எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிராக வந்த ஆபத்து அப்படின்னு காட்டி நைட் டவுலரை யூஸ் பண்ணி மன்னர்கள் நல்ல வாழ்ந்திருக்கான். எப்படி நம்ம பெரிய தாடியும் சின்ன தாடியும் அவனுக்கு வர்ற ஆபத்து எல்லாம் இந்து மதத்துக்கு ஆபத்து சொல்லுவான் பாரு. இந்த மாதிரி பிரான்ஸ் மன்னர் நைட் டவுலர்ஸை ஏமாத்தி அவன் நல்லா வளமா வாழ்ந்துருக்கிறாங்க. இதெல்லாம் ஹிஸ்டரியில இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம நைட் டவுலர்ஸை விட்டுருவோம். இது நைட் டவுலர்ஸ் மூவ்மெண்ட் இப்போ வரைக்கும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பிரிட்டிஷ் இந்தியாவை வந்து பிரிட்டிஷ்காரன் ஆண்டுகிட்டு இருந்த நேரத்துல வந்து அவனை பத்தி இந்த புத்தகத்துல இருக்கு, அவங்க படிச்சுக்கலாம். பிரிட்டிஷ் இந்தியாவுடைய காலகட்டத்தில் வந்து ஒருத்தன் கடுமையான நீல்னு சொல்லி அவனுடைய பேர் கர்னல் ஜேம்ஸ் ஜார்ஜ் ஸ்மித் நீல் அவன் பேர். அவன் வந்து கிட்டத்தட்ட ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு நிகரான பல படுகொலைகளை பண்ணவன். பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களையும் அவன் கொண்டு குவிச்சவன். அவன் வந்து முஸ்லீம்களால தான் கிறிஸ்தவத்துக்கு இந்தியாவில் ஆபத்து, கிறிஸ்தவத்தை இந்தியாவில் பரப்ப முடியாமல் போறதுக்கு காரணம் முஸ்லீம்கள் தாங்கிறதுனால அவன் ரொம்ப போரா அட்டாக் பண்ணான். அப்படிங்கிறதுனால அவனுக்கு கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா, அவனுக்கு கொடுத்த பட்டத்துல தான் இது வருது, நைட் கமாண்டர்னு அவனுக்கு பேர். இந்த நைட் கமாண்டர்ங்கிற பட்டம் ஏன் கொடுக்கப்படுதுன்னா அவன் நைட் டவுலர்ஸ்ல பயிற்சி பெற்ற ஒருவன். அவனுக்கு சிலை வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்பவே 13,000 ரூபாய் கலெக்ஷன் பண்றாங்க. அதுல இந்தியர்கள் வந்து பெறப்பட்ட பணம் 200 ரூபாய் என்னமோ தான். இந்தியர்கள் எல்லாம் சேர்ந்து பணம் கொடுத்து தான் நீலுக்கு நாங்க செலவு வச்சோம்னா உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ அது வேறன்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுருவோம். இப்போ ஆர்எஸ்எஸ் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ல வந்து எப்படி அந்த மதத்தை, அந்த கோட்பாட்டை, அந்த பிராமணியத்தை, இந்து மதம்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த பிராமணியத்தை பாதுகாக்கிறதுக்கு எந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறாங்க. அவனுக்கு வந்து சம்பளமே அதிகபட்சமாக போனால் 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்காது. டிராவல்ஸ் அலவன்ஸ் உண்டு, சாப்பாடு அலவன்ஸ் உண்டு, தங்குற இடம் அது வேற கணக்கு. கல்யாணமே பண்ணக்கூடாது. அந்த மதத்தை, அந்த பிராமணியத்தை பாதுகாக்கிறதுக்கு அவன் வாழ்க்கை முழுக்க கல்யாணம் பண்ணாமல் வாழ்க்கை வித்தியாகும். இந்த கோட்பாட்டை வந்து பாதுகாக்கணும் குறைஞ்ச சம்பளத்தில். அப்போ காந்தின்னு ஒரு எம்எல்ஏ இருக்காரு பார்த்தீங்களா, காந்தின்னு பேர் காந்தி, ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ்காரரு. அதான் வினோதத்திலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் பேர் காந்தி, ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ்காரரு. அவர் செருப்பு கூட போட மாட்டாரு. ஏன் செருப்பு போடுறதுன்னா ஆரத்தில் எளிமையாக இருந்ததுனால செருப்பு போடல. 2 செட்டு ட்ரெஸ் தான். அவரை பற்றி தெரிஞ்சவங்க சொல்றாங்க, 2 செட்டு ட்ரெஸ் தான். அப்படி எளிமையாக வாழ்ந்தவன் அன்னைக்கு எம்எல்ஏ ஆகிடுவான். ஆர்எஸ்எஸ் கேடர். இப்படிதான் எளிமையாக அவங்கள வந்து பயிற்றுவிக்கிறாங்க. குறைஞ்ச சம்பளத்தில் வாழ்றது எப்படி இருக்கு. ஆனால் ஆட்சியும் அதிகாரமும் வரும்போது அதை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால அவங்க வீழ்ந்து போவாங்க. அவங்க என்ஜாய் பண்ணுறது நல்லது. நம்மளை பொறுத்தவரை அப்போ தான் நம்ம அழிவான். நைட் டவுலர்ஸ் அழிஞ்சதுக்கு காரணம் என்னது, உலக முகத்தில் வீழ்ந்ததுனால தான் நைட் டவுலர்ஸ் அழிஞ்சுது. அது மாதிரி ஆர்எஸ்எஸ் உலக முகத்தில் வீழும்போது என்ன செய்யும், 1 லட்ச ரூபாய்க்கு காலம் வாங்கி சாப்பிட்றது, 10 லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டு அழியத்தானே செய்வார். பிறகு வாழணும்னு ஒன்று எப்படி எத்தனை நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு காலம் வாங்கி சாப்பிட முடியும்?
மன்னாதி மன்னனா இருக்கும். 10 லட்சம் ட்ரெஸ் எத்தனை நாளைக்கு வாங்கி போட்டு முடியும்? அது எவ்வளோ தூக்கிட்டு ஓடிடுவாங்கன்னு பேர் வேறு எழுதி மோடி நரேந்திர மோடி தூக்கிட்டா ஓட போகிறாங்க கல்வி போட்டுருக்கும் போது. ஸோ இப்போ இந்த ஒரு குரூப்பு பிராமணியத்தை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டு இயங்கிக்கிட்டு. இப்போ நான் கேட்குறவங்களுக்கு பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி காலத்திலையும் இவர்களுடைய RSSனுடைய இந்த ஆட்சி காலத்திலையும் எதற்காக மதரசாக்களையும் உலமாக்களையும் அவங்க புரிய வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? எதற்காக பள்ளிவாசலையும் மதரசாக்களையும் மார்க்க கல்வியை கற்றவங்களையும் புரிய வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அவன் வந்து நம்மளை பத்தி என்ன நினைக்கிறான்னா, கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய நைட் டெம்ப்ளர்ஸ் மாதிரி தான் இவங்க, RSSஆல உருவாக்கப்படக்கூடிய கேடர்ஸ் மாதிரி தான் இவங்க. இவங்களை வந்து உருவாக்குறது ஒரு அமைப்பு கிடையாது, ஒரு கொள்கை உருவாக்குது, ஒரு நூல் உருவாக்குது, ஒரு குரான் இருந்து உருவாக்கிட்டு இருக்குது, ஒரு பொன்மொழி நபிகள் நாயகனுடைய பொன்மொழி உட்கார்ந்து உருவாக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு உமர் வந்து மரத்தடியில படுத்து கிடந்து 6 வல்லரசுகளை வீழ்த்தினாரு அப்படின்னு சொன்னா இவங்களும் அந்த மாதிரி தான். பார்க்க பேக் மாதிரி இருப்பாங்க, பார்க்க பேக் மாதிரி இருப்பான், சிப்பா போட்டுப்பான், அப்பாவித்தனமா இருப்பான் பார்த்தா. ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் உருவாக்குறது அமல்கள் எப்படி இருப்பாங்கடா, எப்படி இருப்பாங்க, வல்லரசுகளை வீழ்த்தக்கூடியவர்களை இவங்களால உருவாக்க முடியும்னு நினைக்கிறான். அவன் நினைக்கிறது தப்பா ரைட்டாங்கிறத நம்ம தான் முடியும். சரியா அவன் சரியா நினைக்கிறானா தப்பா நினைக்கிறானாங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும், உட்காந்து யோசிச்சு முடிவு பண்ணலாம். என்ன செய்யறது, சரியா நினைச்சு அது நம்ம கையில தான் இருக்கு. ஆனா அவனுடைய நினைப்பு அப்படித்தான். அதுல ஓரளவுக்கு உண்மையும் உண்டு, ஓரளவுக்கு. அதனாலதான் ரஜினிகாந்த் வாயால சொல்ல வச்சாங்க, எப்படி மத தலைவர்கள் என்ன செய்யறாங்க, மத தலைவர்கள் சொல்லி போனார்ல மீடியால வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஃபிளாஷ் நியூஸ் போட்டுட்டே இருந்தாங்க. அவ்வளவு பெரிய வாயை வச்சு சொல்ல வைக்கிறான். இதே வந்து குருமூர்த்தியோ வேற எவனுமோ சொல்லியிருந்தா ஏதோ பாப்பா தண்ணி அடிச்சுட்டு ஓடலான்னு எவனும் அதை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டான், பெருசா போட மாட்டாங்க. ஒரு மாஸ் ஃபிகரு, ஒரு பெரிய மனுஷன், அவர் ஒரு 50 வருஷமா சினிமா துறையில இருந்து மக்களுடைய நம்பிக்கை வாங்கினாரா இல்லையோ, அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் ரீச் ஆனவர். அவர் வந்து ஒரு செயலை செஞ்சாருன்னா அதே மாதிரி பெதிகாரத்தனமா 4 பேர் செய்யறதுக்கு இருக்கிறான் ஒவ்வொரு ஊர்லயுமே. அப்ப அவர் வாயால சொல்ல என்பதற்காகத்தான் மத தலைவர்கள் இதுக்கு என்ன செய்யறாங்க, பலியாகுறாங்க, இவங்களை தூண்டுறாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், அந்த மௌத்து, அந்த வாயை மௌத்தாகணும் முடியும். அந்த வாய்க்கு ஒரு விளக்கம் சொல்லணும்ல, ஒன் சைடாக வந்து கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. போய் விளக்கம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படியே ஸ்டன்னாகி இருந்தார். இப்போ வரைக்கும் சொல்றாங்க, வந்து மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய மைண்ட் செட்டு மாறி இருக்கு. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மைண்ட் செட்டு மாறி இருக்கு. அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுல உங்களுடைய சந்திப்புக்கு பெரிய பங்கு இருக்கு. ஏன் முடியாதுன்னு கேட்குறாங்க. அவன் வந்து தமிழ்நாட்டையே கையகப்படுத்துறதுக்கு 2021 எலெக்ஷன்ல ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆளை பயன்படுத்துன்னு நினைக்கிறான். அவரை போய் நம்ம பார்க்கறதுல என்ன தவறு வந்துருக்குது, அவர் ஆஃப் பண்ணுறதுல எவ்வளோ பெரிய நன்மை நடக்குது, ஏன் இது நடக்காதா? ஏன்னா அவர் 8வது உயரத்தில் முதல் வாரத்திலேயே போய் உட்காந்துருக்காரு. பூமிக்கு மேலே தான் நம்ம ஆள முடியும். அவரால் அவர் வீட்டுக்கு அட்ரஸ் ஒன்று இருக்க தானே செய்யும், அவருக்கு பிஎல் ஒருத்தர் இருக்க தானே செய்வான், அவருக்கு வேண்டிய நண்பர்கள் சில பேர் இருக்க தானே செய்வான். எல்லாம் மனுஷன் தானே, ஃபோன் போட்டு எடுக்கத்தானே செய்வான். எடுப்போம், போவோம், சந்திப்போம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லுவோம். மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி என்ன வேணா யாரை வேணாலும் சந்திச்சு எப்படி வேணாலும் பண்ண முடியும். அதுக்கு அலிமியானுடைய வாழ்க்கையில நமக்கு உதாரணம் இருக்கு. நிறைய அறிஞர்களுடைய சந்திப்புகள்ல ஏற்பட்ட மாற்றங்கள் நமக்கு ஒரு பெரிய உதாரணங்கள் இருக்குது. ஏன் அம்பேத்கரை சந்திச்சு அலிமியான்னு உரையாடி இருக்கிறார். இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தா நாங்கள் என்ன செய்வோம், மதீனாவினுடைய தலைமை இமாமுடைய பொண்ணை அவங்களுக்கு கட்டி வைக்க கூட நாங்கள் தயாராக இருக்கோம். மதீனாவுடைய தலைமை இமாமே சொல்றாராம், என் பொண்ணை கூட அலிமியான்னு நான் கட்டி வைக்க விசாரிக்க, நம்ம அம்பேத்கர் நான் கட்டி வைக்க தயாராக இருக்கேன், அப்படி இஸ்லாத்துக்கு வர சொல்லு அப்படின்ட்டு சந்திச்சு சொல்லியிருக்காங்க. அந்த அம்பேத்கர் இஸ்லாத்துக்கு போவா, கிறிஸ்தவத்துக்கு போகவா, சீக்கிய மதத்துக்கு போகவான்னு இருக்கும்போது டாக்டர் மூஞ்சி இந்த மாதிரி சில பேர் போய் பார்த்து நீ போகாதன்னு அவரை மாற்ற முடியுது. ஒரு சந்திப்பாக இந்தியா தலைகீழ மாறுது. இஸ்லாத்துக்கு வந்துதான் என்ன ஆயிருக்கும்,
எத்தனை லட்சக்கணக்கான பேர் அவரை தழுவி புத்தகத்துக்கு போனாங்க, அவங்கள இஸ்லாத்துக்கு தானே வந்திருப்பாங்க. ஸோ அவருடைய ஒரு சந்திப்பால ஒரு தரமான ஒரு மனிதனுடைய மனதை மாற்ற முடியுதுன்னா ஹக்கின் பக்கம் நிற்கக்கூடிய நம்ம ஏன் மாற்ற முடியாதுங்க? நம்மள்ட்ட தரவுகள் இருக்கு, நம்மள்ட்ட சான்றுகள் இருக்கு, நம்ம அல்லாஹ் தந்த அறிவு இருக்கு. அறிவு ஒன்றும் பஞ்சம் கிடையாதுங்க, முட்டாள்கள் எல்லாம் கிடையாதுங்க. ஏன் மாற்ற முடியாது? அதை நாம லோக்கல் ஏரியாவில் நாம அதை செய்யறதுக்கு பழகி நம்ம கை கட்டும் தூரம் வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுல தான் இஸ்லாத்தை வந்து இங்கே புனர் நிர்மாணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நம்மள்ட்ட இருந்து அந்த வாய்ப்புகளை நம்ம உருவாக்கினா போதும். நிறைய உங்களுக்கெல்லாம் தெரியும், ரஜினியை பார்த்து வந்து என்ன மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு விமர்சனம் எப்படி தெரியுமா? ரஜினி சினிமா நடிகர், முக்கியமான குறிப்பு இது. ரஜினி வந்து ஒரு சினிமா நடிகர், அவர் சினிமாவில் சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு போனால் டீ கொடுப்பார் அல்லவா, அந்த டீயை உலமாக்கள் குடித்தார்கள், இது ஹராமான டீ தானே. கலைஞர் இதில் சம்பாத்தியம் பண்ணாரு, சினிமாவில் தான் சம்பாத்தியம் பண்ணாரு. அவர் வீட்டு வாசலில் வரிசையில வேடிக்கல, நான் தான் முதல்ல போனேன், நான் தான் ரெண்டாவது போனேன், இருக்கிறது நல்ல வெள்ளச்சட்டை எடுத்து போட்டு போனீங்களா? கலைஞரை பார்க்கணும், நல்ல புது பொண்ணை பார்க்க போகிற மாதிரி போனீங்களா? அதெல்லாம் என்னது? ஜெயலலிதா எங்கே சம்பாத்தியம் பண்ணது, எம்ஜிஆர் எங்கே சம்பாத்தியம் பண்ணது? அங்கே டீ குடிச்சாலும் ஹலால் ஆகிடும், ரஜினி வீட்டில் டீ குடிச்சா ஹராம் ஆகிடும். கேட்டால் நாங்கள் டீயே குடிக்கலாங்க, டீயே குடிக்கல. யார்கிட்டையும் அந்த 20 நிமிஷத்துக்கு மேலே பேசுனது கிடையாது. ஆனால் அவருக்கு இந்த தம் அடிக்கிறது இப்போ இருக்கான்னு தெரியல, சில பழக்கங்கள் உண்டு. அவர்கிட்ட ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் பேசியிருக்காரு. பொண்டாட்டி 3 தடவை ரவுண்ட் அடிச்சு வருது. என்ன வாய்மார்கள் இது மந்திர தந்திரவாதி, எங்கே எடுத்து கொண்டு போயிடக்கூடாது, உட்காந்துட்டே இருக்காங்க அந்த ஆளை அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் நமக்கு நடக்கிற அட்ராசிட்டிஸை சொல்லும்போது அழுகுறாரு. ஏன்னா முடியுங்கிறதுக்காக சொல்றேன், வேற வந்து நான் இப்போ தயவுசெய்து நான் வந்து பெருமைப்படுத்தி நாங்கள் எங்களை சொல்லிக்கிறோம் தயவுசெய்து நினைச்சிடக்கூடாது. உங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இது இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. களம் தான் தேவை, அந்த வாய்ப்புகள் தான் தேவை. எல்லாத்துக்குள்ளேயுமே எல்லாருமே ஆசாரா ஓதணும் தானே, எல்லாருமே பால எல்லாருமே பால தானே, கரெக்டாக தங்க கதாப்பிலையா ஓதணும், எல்லாரும் தான் ஓதணும். அந்த ஃபயரை வந்து எரியக்கூடிய ஃபயரை வந்து சரியாக நம்ம பயன்படுத்தும் போது என்னாகும், நம்மள்கிட்ட மாற்றங்கள் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு. அதில் நிறைய நம்ம அனுபவத்தில் போக 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 போகத்தான் எடுத்தெடுப்புல அப்போ நாங்களும் வந்து கமல் வீட்டில் போய் இது பண்ணலாமா, டைம் கேட்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னொன்னும் சொல்லலாம் உங்களுக்கு, ரஜினியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா எங்கெங்கெல்லாம் அழைப்பு வந்ததுலாம் இருக்கு. அதெல்லாம் சில மசூரா தாண்டி நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் வாங்க, ஒரு கட்டத்தில் ஆட்சி போனதுனால சொல்கிறேன், பழைய சிஎம் வந்து ஒரு அதிகாரியை வச்சு திரும்ப கூப்பிடுறாரு, வாங்க வாங்க சந்திப்போம். அஷூரன்ஸ் இல்லாமல் நாங்கள் யாரையும் சந்திக்க முடியாது. சிஏ என்ன செய்யுதுன்னா, நீங்கள் சட்டத்திட்டம் கொண்டு வருவீங்களா, சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து தீர்மானம் கொண்டு வருவீங்களா, அஷூரன்ஸ் கொடுக்க சந்திக்க வரலாம். இந்த எழுதி வச்சு படிக்கிறது இல்லை, முஸ்லீம்கள் எங்கள் உயிரை தாண்டித்தான் முஸ்லீம்களை தாக்க முடியும் என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல முஸ்லீம்கள் இந்த நாட்டில் எங்கள் உயிருக்கு உயிரானவர்களாக இருக்கிறார்கள், எனவே நாங்கள் முஸ்லீம்களுடைய நண்பர்களாக இருக்கும் எழுதி வச்சு படிக்கிறது, அதெல்லாம் அங்கே வேண்டாம். தீர்மானம் கொண்டு வருவீங்களா, அஷூரன்ஸ் தாங்க வருவோம், இல்லைன்னா வர மாட்டோம். எங்களுக்கு எந்த பதவியும் தேவையில்லை, எங்களுக்கு என்ன கான்டாக்ட் தேவை, என்ன தேவை இருக்குது. உங்கள் சிஎம் ஆஃபீஸ் வழியே வந்தால் டவுன் பஸ் பிடிச்சி தான் வீட்டுக்கு, சிட்டி பஸ்ஸை பிடிச்சி தான் வீட்டுக்கு போகணும். பேப்பரில் போட்டால் வரும்போது பார்த்த மாதிரி தெரியுது அப்படி என்ன, அதுக்கு என்னடா பிளேட் இடம் போக முடியும் வீட்டுக்கு சிஎம் பார்த்தா சாவியாக போகிறோன்னா அப்படி ஒன்றும் கிடையாது. அதனால அந்தந்த களங்களில் இருந்து நம்ம என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் வேலை செய்யலாம். இன்றைய காலத்துக்கு இது நம்முடைய அறிவு ரொம்ப சமுதாயத்துக்கு தேவை. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அறிவு என்பது நம்ம மஹல்லா மக்களுக்கு மட்டும் கிடையாது, சுயநலம் இருக்கக்கூடாது. குர்ஆனை எப்படி முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ள வேதம்னு சொல்கிறோமோ அது மாதிரி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அறிவை வந்து நம்ம மஹல்லா மக்களுக்கு மட்டும் நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வந்து ஒரு தவறான ஒரு பார்வைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம அல்லாஹ் தந்திருக்கிற அறிவு வந்து எல்லா மக்களுக்குமா, அது ஏத்திஸ்ட்டுக்கு கம்யூனிட்டிகள்ட்டு நம்ம பேச வேண்டியிருக்கு, கிளப் ஹவுஸில் நம்ம பேச வேண்டியிருக்கு, ஃபேஸ்புக்கில் பேச வேண்டியிருக்கு, ட்விட்டரில் பேச வேண்டியிருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டிய ஒரு, நம்ம உச்சப்படணும்னு அவசியம் இல்லை, வெக்கப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிற்போக்கான கொள்கைகள் இருக்கிறவன் என்ன துணிச்சலாக பேசுகிறான், ஒரு பிற்போக்கு போகிறாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சத்தி ரெகுலேஷன் ஆக்ட்னு வர்ற வரைக்கும் சட்டி இருந்துச்சுல்ல, உடன்பட்டை ஏறுவது இருந்துச்சுல்ல.
அவன் சொல்றான், அவன் ஒரு எவ்வளவு பிற்போக்கான ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கும் வந்து அம்மா இறந்து போனா மொட்டை அடிக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு. எவ்வளவு பிற்போக்கான, பெண்ணுக்கு அழகே தலைமுடி தானங்க, மொட்டை அடிச்சு மூலையில உட்கார வைக்கிறான். மாதவிடாய் வந்துருச்சுன்னா வீட்டுக்கு பின்னால தனி கொட்டகையை போட்டு உட்கார வைக்கிறான். அவன் பேசுறான் அவன் மதம் பெருசுன்னு. நமக்கு என்ன குறைன்னு கேட்கிறான். 1400 வருஷமா உலகத்தை அவன் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொள்கை. இந்த கொள்கையில என்ன ஊனம் இருக்கு, என்ன குறை இருக்கு? ஒரு குறையும் கிடையாது. அடிமத்தனம் இருக்குன்னா எங்களை பார்த்து தான் கிறிஸ்தவத்துக்கு அடிமத்தனத்தை ஒழிச்சிருக்கான்னு நான் ப்ரூவ் பண்றேன். கிளப்ஹவுஸ்ல தாங்க முடியாம மைக் ஆஃப் பண்ணிட்டு போறான். எங்களை பார்த்தா நீ ட்ரஸ்ட் ஆக்டை கொண்டு வந்து நான் சொல்றேன். ட்ரஸ்ட் ஆக்ட் இங்கிலாந்துல உருவாக்கப்பட்டு இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இயங்கிக்கிட்டு இருக்கு. பாபரி மஸ்ஜித் கட்டுறது கூட ட்ரஸ்ட் ஆக்ட் தான் கொண்டு வந்து தான் பணத்தை வசூல் பண்ணி கட்டிட்டு இருக்கான் இல்லையா? அது மாதிரி வந்து ஆர்டிஐல ட்ரஸ்ட்டை பத்தி கேள்வி கேட்க முடியாதுன்னு இருக்கான். எங்க இருந்து எடுத்தான் இதெல்லாம்? நம்முடைய வெப் ஃபேக்டர் தானே எடுத்தான். பெண்களுக்கு உரிமைங்கிறது எங்க இருந்து எடுத்தான்? நம்மள்ட்ட இருந்து தானே எடுத்தான். வீட்டு ராஜசேகர் ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது திருமணம் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போனதுதான். அப்புறம் வானத்தில் தேவன் சேர்த்ததே பூமியில் மனிதன் பிரிக்காது இருக்கட்டும்னு பைபிள் சொல்லுது. இந்து மதத்துல 1000 காலத்து பயிர் அதெல்லாம் தலாக்குன்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லுது. இஸ்லாம் மட்டும்தான் தலாக்குக்கு சட்டம் கொண்டு வந்த மார்க்கம். அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? இஸ்லாத்துல இருந்து காப்பி அடிச்சு டைவர்ஸ் ஆக்ட் ஒண்ணு கொண்டு வந்தீங்க. எங்க இருந்துப்பா எடுத்தீங்க? அவர் கேட்கிறாரு. நான் கேட்கல, வீட்டி ராஜசேகர் கேட்கிறாரு. எங்க இருந்து டைவர்ஸ் ஆக்டை எங்க இருந்து எடுத்தீங்க? உலகத்துல இஸ்லாத்துல மட்டும்தான் தலாக்குக்கு டைவர்ஸுக்கு சட்டம் இருக்கு. அப்புறம் இஸ்லாத்துல இருந்து தான் எடுத்தேன்னு சொல்றதுல உனக்கு என்ன கூச்சம்? உனக்கு என்ன வெட்கம்? எடுத்ததை வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே? அம்பேத்கர் வந்து எப்படி கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்தாரு? உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுடைய புத்தகங்களையும் படிச்சாரு. அவருக்கு ஒன்றும் வகி வரலங்கிறத தான் அப்படி கேள்வி பண்றான். உனக்கு டைவர்ஸ் ஆக்ட் கொண்டு வந்து வகையா வந்துச்சு, இஸ்லாத்துல இருந்தானே எடுத்த. சரி விடு, டைவர்ஸ் உடனே விடக்கூடாது. அடுத்து அதுல ஒரு ரெகுலேஷன் கொண்டு எப்படித்தான் விட முடியும்? முதலில் சமாதானம் நடந்திருக்க வேண்டும், சமாதானத்துக்கான முயற்சி நடந்திருக்கணுங்கிற. அதை எங்க இருந்து எடுத்த? அங்க இருந்தா எடுத்த சொல்லி தொலையன். உனக்கு என்ன வெட்க கேடு? உனக்கு என்ன கூச்சம்? இஸ்லாத்துல இருந்தா எடுத்தன்னு சொல்லு. அப்புறம் நிதானமாகத்தான் செய்ய வேண்டும். அதை உண்மை ஒண்ணுன்னு இஸ்லாம் சொல்லுது. அதை அங்க இருந்தா எடுத்துக்கிற. அது மாதிரி வந்து பெண்களை தலாக்கு போனா நீ வந்து சும்மா போயிட முடியாது. செட்டில்மெண்ட் ஒண்ணு கொடுக்கணும். ஒரு 30 லட்சம் கொடு, ஒரு 20 லட்சம் கொடு. அடுத்து செட்டில்மெண்ட் பின்னால புருஷன் நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க. கோர்ட்டு நீதிமன்றம், ஊர் பஞ்சாயத்துக்காரனும் நீதிமன்றமும் மனைவிக்கு செட்டில்மெண்ட் கொடு, மனைவிக்கு செட்டில்மெண்ட் கொடு பின்னால கெஞ்சிக்கிட்டு இருக்க. அதை இஸ்லாமி முதல்ல கொடுத்துருன்னு சொல்லிருச்சு மதுரைங்கிற பேரால. அது அட்வான்ஸா இருக்கியா? அங்க இருந்து காப்பி அடிச்சுக்கிட்டு இப்பவும் நீ பின்னாலதான் போய்கிட்டு இருக்க. அவன் எங்கேயோ போய் நிக்கிறான்னு நான் சொல்றது வீட்டி ராஜசேகர். இப்படி எல்லாத்துலயும் அட்வான்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி, ஒரு கோட்பாடை நம்ம கையில வச்சுக்கிட்டு எதுக்குங்க கூச்சப்படணும்? கூச்சப்பட உண்மையே கிடையாது. அசத்து தான் கேட்டாங்க, ஏன் அசத்து மீடியாக்கள் எல்லாம் இது பண்ண மாட்டீங்க, பொது மீடியாக்கள் எல்லாம் வர வேண்டியதானு. இந்த தொப்பியை கழட்டி வச்சா இன்னைக்கே விவாதத்துக்கு போகலாம். இன்னைக்கு சாயங்காலம் பெகாசஸ் நடந்தது என்ன ஒரு விவாதம், நியூஸ் 18 பாருங்களா பாய், தொப்பியை மட்டும் போடாதீங்க பாய். நான் எப்படி போட முடியும்? கழட்டி சொல்ல முடியுமா? உடனே இங்க இருந்து பத்துவாக்கள் வரும். ரஜினி கிட்ட டீ குடிச்ச பாருங்க பத்துவாக்கள். இந்த பத்துவாக்களுக்கு பயந்தே இன்னும் கொஞ்சம் வேலை செய்யாம வந்து இருக்க வேண்டிய சூழல்லாம் ஏற்படும். களங்கள் பெருசு, அடையாளங்களை திறந்தா இன்னும் பெருசு. ஆனா நம்ம அடையாளங்கள இன்னும் நமக்கு களங்கள் நிறைய இருக்கு. அதனால திரும்ப திரும்ப நான் சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கூச்சப்படுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ தயங்குறதுக்கோ எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து என்ன வளம் இல்லை இந்த திருநாளுக்கு சொன்ன மாதிரி இந்த மார்க்கத்துல என்னதான் இல்லை. அலிமியான் வந்து சொல்றாரு, நீங்க மார்க்கத்தை பிறருக்கு சொல்லாம இருக்கிறது அந்த கம்யூனிட்டிக்கு நீங்க பண்ணக்கூடிய துரோகம். அந்த கம்யூனிட்டிக்கு மறுமையில நிறைய போனா மறுமையை பத்தி விடுங்க. மறுமையில நம்மன்னா ஐமே தப்பு செஞ்ச நம்மளும் நம்ம தப்பு செஞ்சிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லீமா இருந்தாலும் போக வேண்டியிருக்கு, அதை விடுங்க. இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய கொடுமைகளை ஒரு சமுதாயம் அனுபவிச்சுக்கிட்டு பக்கத்துல வாழ்ற சமுதாயம் பெண்ணடி மீதானங்கிறான், இதுங்கிறான், எவ்வளவு பெரிய கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு அவனை சும்மா விட்டு வைக்கிறது என்ன நியாயம்? ஒரு காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு மதங்கள்லையும் இருக்கக்கூடிய இணை வைப்பு கோட்பாட்டுக்கு தேவையும் பண்ணாங்களாம். அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது, இந்த அர்த்தம் கிடையாது. ஏன்னா இஸ்லாத்துடைய தாக்கத்தினால, இஸ்லாம் வந்து ஏகத்துவத்தை சொன்னதுனால, உருவ வழிபாட்டை எதிர்த்ததுனால. உருவ வழிபாடு எப்படி தெரியுமா இந்து மதத்தில் வந்தது? அடுத்து அதுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு இந்த கொள்கை வேகமாக முன்னேறி போயிட்டு இருந்தது.
மாதா கசில் ஆலம் சொல்றார், முஸ்லீம்கள் வீழ்ச்சியால் உலகம் இழந்ததுன்னு இந்த புத்தகத்தில் சொல்றார். ஸோ அதனால களங்கள் நமக்கு நிறைய இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஆகையினால வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம எந்த பணிகளுக்கு முதலிடம் கொடுப்பதுன்னு நம்ம ஒரு யோசிக்கணும். கொஞ்சம் யோசிக்காம நம்ம வந்து வாழ்ந்துட முடியாது. இல்லைன்னா அப்படி க்ரஷ் பண்ணிட்டு போயிடும், அப்படியே அழிஞ்சிட்டு போயிடும். அதை எப்படிங்க அழிக்க முடியும்? ஸ்பெயினில் அழிச்சாங்களா? ஸ்பெயினில் அழிக்கலையா? ஸ்பெயின் கலாச்சாரம் என்ன மாதிரியான கலாச்சாரம், படித்தா கண்ணீர் வரும். அப்படி வாழ்ந்த ஒரு தலைமுறையா அப்படின்னு. இங்கே வந்து ஒரு டிராவலர், நான் முடிச்சிடறதுல ஒரு டிராவலரு ஈஜிப்டுக்கு துருக்கிக்கு போகிறாரு. துருக்கியில் போனால் அங்கே வந்து ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஃபாத்திஹ்னு பேர், முகமது ஃபாத்திஹ் இருக்கிறார் இல்லையா, 24 வயசில் கான்ஸ்டான்டினோப்பிளை முடிச்சவர். அந்த அவருடைய நினைவாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பூங்கா. இந்த பூங்காவில் வந்து சேர் போட்டிருப்பாங்க உட்கார்றதுக்கு. சேரில் வந்து சாய்மானம் இருக்காது. நீ நெட்டில் கூட போய் பார்க்கலாம், சாய்மானம் கூகுளில் கிடைக்கும். சாய்மானம் இருக்காது, வெறும் கல் மட்டும்தான் இருக்கும். இது இருந்து தான் உட்காந்துட்டே இருக்கும், சாய முடியாது. அந்த கல்லும் உடஞ்சி இருக்கு. அதை ஒழுங்காக செப்பரேட்டு அழகுபடுத்தி பூங்கானா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வருவான். நல்ல சேரா போட்டு தான் சாஞ்சு போகிற வசதியாகலாம் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஊராக இருந்தால் வேற யாராவது சின்ன பிள்ளையும் கூட்டிகிட்டு வருவான். அங்கே அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ உடஞ்ச கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. என்னடா இது உடஞ்ச கல்லை போய் போட்டு வச்சுருக்குறாங்க, உடஞ்ச கல்லை போட்டு வச்சுருக்காங்கன்னு ரொம்ப கவலையா. வளமான நாடு தானே துருக்கி, யூரோப் கண்ட்ரி, நல்ல நாடு, ஏன் அப்படி போட்டு வச்சுருக்கிறான் இப்படி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் வந்து நான் ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு சைடை படிக்கிறேன். ப்ரொஃபஸர் என்னன்னா, முகமது ஃபாத்திஹ் அவர் கான்ஸ்டான்டினோப்பிளை பிடிக்கிறதுக்கு மாவியார் ரலியல்லாஹு காலத்திலேருந்து 8 தடவை முஸ்லீம்கள் முயற்சி பண்ணி தோற்று போயிருக்காங்க, பிடிக்க முடியலை. அவ்வளோ பெரிய வல்லரசு. இவர் இந்த ஹதீஸை படிக்கிறார். கான்ஸ்டான்டினோப்பிளை தான் முதல்ல முஸ்லீம்கள் பிடிப்பாங்க, அதுக்கடுத்து தான் ரோம முஸ்லீம்கள் கைப்பற்றுவாங்க. ஹதீஸை படிச்சுட்டு ஆசியா ஷரகு அப்படி இப்படின்னு அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணி உஸ்தாத்மார்கள்ட்ட அது சம்மந்தமாகவே கேள்வியை கேட்டு அப்படியே உரத்தை ஏற்றினாங்க. நம்ம மன்னருடைய பையன், பாப்பா இறந்துனா நமக்கு தான் ஆட்சி, நம்ம ஆட்சி காலத்தில் பிடிச்சி ஆகணும் கான்ஸ்டான்டினோப்பிளை. அது என்ன ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு தாமதமாகிட்டே போகிறது? முஸ்லீம்கள் பிடிப்பாங்கன்னா இதுக்குள்ள பிடிச்சிடணுங்கள, வெறி வந்துருச்சு உள்ளத்தில். பாப்பா இறக்கு ஒரு வயசு 24, இன்னொரு இதில் 22ன்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டான்டினோப்பிள் மன்னருக்கு தைரியமாக அங்கிருந்து ஆளுங்கிறார். கடிதம் கொடுக்கு, பாரு உன்னுடைய நாட்டை நாங்கள் பிடிக்க போகிறோம், கான்ஸ்டான்டினோப்பிளை பிடிக்க போகிறோம். ஆனால் அறிவிச்சிட்டு கொண்டதுங்கிறது என்ன ஜிகாது, சின்னாவே அது வேற பேர் இருக்கு. என்ன பிடிக்க போகிறோம், என்ன பண்ணுறோம்? அப்போ அங்கேருந்து பதில் சொல்லி அனுப்புகிறான்னா ராஜா லாக்காதன்ன, அதாவது வந்து முஸ்லீம்கள் வந்து என்னுடைய நாட்டை பிடிக்க வருவார்கள்னு சொன்னால் அவங்களை நான் நெருப்பு விரிக்கில் உட்கார வைப்பேன். நெருப்பை வளர்த்து அதில் எல்லாரையும் பிடிச்சி உட்கார வேண்டா, பம்மு காஞ்சி தான் போக போறீங்க எல்லாரும் வாங்கடான்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு இவர் பதில் சொல்லாரு, ராஜான தீஜான அசாதீனிக்க மகாய், உன்னுடைய கோட்டை கொத்தளத்தில் இருக்கக்கூடிய இந்த தூண்களுடைய இந்த கல் இருக்கு பாருங்க, தீஜான்னு சொன்னால் அந்த தூணுக்கும் அந்த சீலிங்குக்கும் இடையில ஒரு கல் இருக்கும், அழகுபடுத்தி இருப்பாங்க. அந்த கல்லை எடுத்து முஸ்லீம்களின் இருக்கையாக நான் மாற்றுவேன். முஸ்லீம்களுடைய சேரா மாத்திர. நீ என்ன இந்த மாளிகை இருக்கிற ஆணவத்தில் திமுறில் தானே என்ன பிடிக்க முடியாது நினச்சிட்டு இருக்க, போட்ட உடச்ச இந்த கல்லெல்லாம் முஸ்லீம்களுடைய சேரா மாத்திரனா இல்லையா பாருறாங்க. அவன் பதிலுக்கு சவால் விடுறான், போய் பிடிச்சிடறாரு. பிடிச்சி அந்த கோட்டை பத்திரத்தெல்லாம் தகர்த்து விட்டு அதை சேராக்கி விட்டுருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அது அங்கே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்குது. இதை பார்த்துருந்தாலும் மலைச்சு போகலாம். நீங்கள் ஒரு அஜாலின தீஜான அசாதீனிக்க மக்காயுதுன்னு அப்படியே அரபிலே டைப் பண்ணுங்க, இந்த சேர் உங்களுக்கு வந்துடும் கூகுளில். ஒரு நாள் எடுத்து காட்டுறாங்க. அந்த வைராகியம் அவ்வளோ பெரிய வல்லரசை வீழ்த்த முடியுமா அப்படின்னு கோலத்தனமாக அவர் நினைக்கிறேன். வீழ்த்த முடியும்னு நினைச்சாரு, முடிஞ்சது. இப்போ நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. நமக்கு வந்து கிளப்ஹவுஸ்லேயே வேலை இருக்குது, ஃபேஸ்புக்கில் வேலை இருக்குது, படத்தில் வேலை இருக்குது, அறிவு ஜீவிகளுடைய சந்திப்புல வேலை இருக்குது, சந்திப்புகளாக இருக்குது. சரத்குமார் ஒரு தடவை பார்க்க போகும்போது அவர் அது எதுக்கு நான் போனேன்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்த கருப்பர் கூட்டம்னு அந்த ஏதோ ஒரு பஜனையை கேள்வி பண்ணாங்க, இருந்தது கந்த சஷ்டி கேள்வி பண்ணாங்க. அப்போ அந்த ஆள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இப்படி இந்து மதத்தை கேலி செய்கிறீர்களே, இஸ்லாத்தை கேலி செய்ய முடியுமா? என்னடா இருந்தாலும் நல்லா தானே இருந்தான், நல்ல மனுஷன், நல்லா தானே இருந்தான், எதுக்கு நம்ம கூட சண்டைக்கு வர்றாங்க. போய் பார்த்தாச்சு,
அண்ணா நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா, ஆமா பாய் உங்களையெல்லாம் பண்ண முடியாது பாய், நீங்க உடனே போட்டு தருவீங்க பாய். நாங்க எதுக்கு போட்டு தருவோம்னு யாருங்க சொன்னா? ஹெச் ராஜா சுதந்திரமா நடமாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுவே எங்க சைப்புத்தன்மைக்கு பெரிய எடுத்துக்காட்டு இல்லையா அப்படின்னு. அப்படி நாங்க போட்டு தரதா இருந்தா ஹெச் ராஜா நடமாட்டிக்க கூடாது இல்ல? இந்த மாதிரிலாம் அசிங்கமா பேசிட்டாங்க. ரசூல்லா உம்மாதுல் முஃமினீன் இல்லையா, வச்சிருக்கேன் வீடியோ, உம்மாதுல் முஃமினீன்ல பேசுற வீடியோ இருக்கு. அசிங்கமா பேசிட்டா விட்டு தானே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. இல்ல பாய், அது உங்களெல்லாம் பேச மாட்டான். எதுக்குங்க எங்களை பேசணும்? எதுக்கு எங்களை பேசணும்? நீ அவன் சூத்திரன், அவன் சூத்திரன், தாழ்த்தப்பட்டவன், காலில் இருந்து பிறந்தவன், வேசி மகன் அவன் சொல்றான், அவன் உன்னை திட்டுறான். நாங்க தோல்ல கைய போட்டு நாங்க என்ன சொல்றோம்? சகோதரன் சொல்றோம். எங்களை எதுக்கு அவன் திட்டணும்? சாரி பாய், சாரி கூறி பாடாங்கிற அவன் சொன்ன மாதிரி இருக்கட்டும். ஏன்னா அவருக்கு விளக்கம் சொல்லிட்டு இனிமே அவர் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது மாதிரி சொன்னா திரும்பவும் பார்ப்போம். அந்த மாதிரி நம்மளை பத்தி தவறாக ஃபீட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, தவறாக நிறைய சொல்லி கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏதோ 4-5 பேர் சேர்ந்துட்டா மட்டும் இதை செய்ய முடியுது இல்லை. ஆங்காங்கே குழுக்கள் என்ன செய்யணும்? உருவாகி அங்கங்கே என்ன செய்யணும்? இந்த எதிர்ப்புகளை கட்டுக்கணும். நம்முடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறது, இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் கடமை. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல் பணியாக, நாம் முதலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணியாக நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு தரப்படக்கூடிய இதில் எது முதலில் ஒரு புத்தகம் ஃபிக்ஹுல் அவ்லவியாத்துன்னு சொல்லிட்டு யூசுஃப் கர்தாவி எழுதின அரபியினுடைய தமிழாக்கம், அது எது முதலில் இருக்கிற புத்தகம், அது நான் மொழிபெயர்க்கிற புத்தகம் தான். அது டோட்டலாக இந்த கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்னா, ஒரு முஸ்லீம்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? வகீமுல் வஸ்ன பில் கிஸ்தி வலா துக்ஸிருல் மீசான். தராசை சரியாக பிடியுங்கள், சீர்தூக்கி பார்ப்பதில் குறை வைத்து விடாதீர்கள். தராசு இந்த பக்கம் சரிச்சுன்னா தராசை சரியா பிடிக்கணும்ல, அந்த மாதிரி சீர்தூக்கி பாருங்க. மீசான்ங்கிறதுக்கு சீர்தூக்கி பார்த்தல், தராசும் எது வெயிட், அது இன்னைக்கு செய்ய வேண்டியது எது, அதை நீங்க என்ன செய்யுங்க, சீர்தூக்கி பாருங்க அப்படிங்கிறத ஒரு கான்செப்டா அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதில் தருவாங்க. அதை வாய்ப்பு முழுமையாக நீங்கள் என்ன செய்யுங்க, அதை படித்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க. அது முழுக்க இஸ்லாமிக் கான்செப்ட் தான். எல்லாத்துக்குமே குர்ஆன், ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகள், இமாம்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இதில் சொல்லப்பட்டு தான். அந்த கொஞ்சம் பெரிய புத்தகமாக இருந்தால் படிக்கும் தூக்கம் அப்படி எனக்கு பழக்கம் இருக்குது. தூக்கம் வரலைன்னா பேசுறது பார்த்தா தூக்கம் வந்துடும், படித்தா தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சும்மா ஒரு 4 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு ஒரு கான்செப்ட் டெய்லி ஒன்று வச்சுக்கிட்டா கூட தாலியும் கூட வாசிக்கலாம். நீங்கள் இப்படி சுபூத்து விட்டு சண்டைக்கு வந்துடுவாங்களா, சுபூத்து தொழுதுக்கு தாலி கூட என்ன செய்யலாம், வாசிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் 2 பக்கம் அந்த மாதிரி எடுத்து வாசிக்கலாம். நிறைய தலைப்புகள் இதில் நிறைய விவாதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட். கசாலி ரஹ்மத்துல்லாஹி கருத்து ஒன்று இருக்குது. இல்லை, ஒருத்தருக்கு அவருடைய பனியனுக்குள்ள பாம்பு பூந்துருச்சான். நான் கசாலி சொல்றது, பனியனுக்குள்ள பாம்பு பூந்துருச்சு. அவன் நேர யாரை நோக்கி ஓடுறான்? நாட்டு வைத்தியம் தானே அந்த காலத்து, நாட்டு வைத்தியத்தை நோக்கி ஓடுறான். ஓடிக்கிட்டு சொல்றான், எனக்கு ரொம்ப நாளா பித்தம் இருக்குது, மயக்கம் வரும், முதல்ல பித்தத்துக்கு மருந்து கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த பாம்பு உள்ள நுழைஞ்சு வெளியே எடுத்து கொடுங்க அப்படின்னா. இவனை நீ என்ன சொல்வாயின்னு இவன் என்ன சொல்ல, பாம்பு வீட்டுக்குள்ள பூந்துருச்சு, பனியனுக்குள்ள பாம்பு பூந்ததுக்கு அப்புறமா பித்தத்துக்கு மருந்து கொடுத்து கேட்டவங்க கதையால உங்க கதையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. அந்த மாதிரி நமக்கு இப்போ சூழ்ந்திருக்கிற ஆபத்து என்ன? நம்ம வீட்டுக்குள்ள பூந்த பாம்பு எது, நம்ம பனியனுக்குள்ள பூந்த பாம்பு எது, நம்ம கொள்கையை வீழ்த்த வந்திருக்கக்கூடிய அச்சரம் எதுன்னு நம்ம கண்ணு முன்னால நமக்கு நல்லா தெரியும் போது அதுக்கு எதிராக நம்ம எப்படி செயல்படுறதுங்கிறது தான் நம்ம சொல்ல. அதனால தான் நான் உங்களுக்கு பயான் மாதிரி இல்லாமல் சும்மா ஒரு நடைமுறை இதில் பேசுறதுக்கு காரணமே என்னென்னா, அது கரெக்டாக அப்போ தான் போய் சேரும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி இடத்துல ரொம்ப தயவுசெய்து எல்லாரும் என்ன செய்ய படிங்க. ஏன்னா எதற்கு முதலிடம் தர வேண்டும்